தி சைக்காலஜி ஆஃப் மணி நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் ஒரு பொதுவான பேச்சு வழக்கம் உண்டு. அவன் நல்லா கணக்கு படிச்சிருக்கான், அதான் பிசினஸ்ல தூள் கிளப்புறான், அல்லது அவருக்கு கணக்கு வழக்கே தெரியாது, அதான் கையில காசு தங்க மாட்டேங்குது. நாமும் பணம் சம்பாதிப்பதும் அதை தக்க வைப்பதும் ஏதோ கணித சூத்திரங்கள், ஃபார்முலாக்கள் மற்றும் எண்களை பொறுத்தது என்று ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் விடிய விடிய உழைத்து மாத கடைசியில் அக்கவுண்டில் இருக்கும் சொற்ப பணத்தை பார்த்துவிட்டு இந்த மாசமும் இஎம்ஐ இக்கே எல்லாம் சரியா போச்சே என்று பெருமூச்சு விடும் நடுத்தர வர்க்க மனிதனின் நிஜ பிரச்சனை கணிதம் அல்ல, அவனுடைய குணம். ஆம், பணத்தை கையாள்வது என்பது நீங்கள் எவ்வளவு புத்திசாலி என்பதை பொறுத்தது அல்ல, நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. இந்த அதிர்ச்சியூட்டும் நிஜத்தை உணர்வுபூர்வமாக உடைத்து பேசுகிறது மார்கன் ஹவுசலின் இந்த உலக புகழ்பெற்ற புத்தகம். இந்த உலகமே வியந்து பார்க்கும் ஒரு விசித்திரமான உண்மை கதையிலிருந்து இந்த அறிமுகத்தை தொடங்கலாம். அமெரிக்காவின் ஒரு சிறிய கிராமத்தில் ரொனால்டு ஜேம்ஸ் ரீட் என்றொரு சாமானிய மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு பெரிய நிறுவனத்தின் மேலாளரோ அல்லது மல்டி மில்லியனரோ அல்ல. அவர் தன் வாழ்நாளில் 25 வருடங்கள் ஒரு சாதாரண கார் கேரேஜில் மெக்கானிக்காகவும், அடுத்த 17 வருடங்கள் ஒரு மாலில் துடைப்பம் பிடித்து துடைக்கும் துப்புரவு தொழிலாளியாகவும் ஜானட்டர் வேலை பார்த்தவர். அவருடைய மாத வருமானம் ஒரு நடுத்தர குடும்பத்தின் அன்றாட தேவைகளுக்கே மிகச்சரியாக இருந்தது. அவர் மிகவும் எளிமையான ஒரு வாடகை வீட்டில் வசித்தார், கிழிந்த ஆடைகளை தைத்து போட்டுக் கொண்டார். 2014ஆம் ஆண்டில் தனது 92வது வயதில் அவர் இயற்கை எய்தினார். அவர் இறந்த சில நாட்களிலேயே அந்த ஊர் செய்தித்தாட்களில் ஒரு செய்தி காட்டுத்தீயாய் பரவியது. ஒட்டுமொத்த அமெரிக்காவே அந்த செய்தியை கேட்டு உறைந்து போனது. அந்த சாதாரண துப்புரவு தொழிலாளி இறக்கும்போது தன் வங்கி கணக்கிலும் முதலீட்டிலும் விட்டு சென்ற சொத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இந்திய மதிப்பில் சுமார் 65 கோடி ரூபாய், $8 மில்லியன். அதில் ஒரு பெரும் பகுதியை அவர் தன் ஊர் அரசு மருத்துவமனைக்கும் நூலகத்திற்கும் தானமாக எழுதியிருந்தார். உடனே மக்கள் குழம்பினார்கள். ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு ஏதேனும் புதையல் கிடைத்ததா? அல்லது லாட்டரி அடித்ததா? இல்லை ஏதேனும் திருட்டுத் தொழிலில் ஈடுபட்டாரா என்று தேடினார்கள். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவர் செய்ததெல்லாம் மிக எளிமையான ஒரு விஷயம். கிடைத்த சொற்ப வருமானத்தில் தனக்கு தேவையானதை மட்டும் செலவழித்துவிட்டு மீதமிருந்த சிறு தொகையை மிகச் சாதாரண பங்குகளில் முதலீடு செய்து அதை சில தசாப்தங்களாக அப்படியே விட்டுவிட்டார். காலத்தின் சக்தியும் அவரிடமிருந்த பொறுமை என்ற குணமும் சேர்ந்து அந்த சிறு தொகையை கோடிகளாக மாற்றியிருந்தது. இதே அமெரிக்காவில் ரிச்சர்ட் ஃபெஸ்கான் என்றொரு மனிதர் வாழ்ந்தார். அவர் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்ற ஒரு மாபெரும் நிதி மேலாளர். வால் ஸ்ட்ரீட் நிதித்துறையின் உச்ச நட்சத்திரமாக விளங்கியவர். மிக இளம் வயதிலேயே கோடிக்கணக்கில் சம்பாதித்து 20,000 சதுர அடியில் ஒரு பிரம்மாண்ட அரண்மனை போன்ற வீட்டை கட்டி அதில் 2 நீச்சல் குளங்கள், தங்கம் பதிக்கப்பட்ட அலங்கார பொருட்கள் என ஆடம்பரமாக வாழ்ந்தார். அவரிடம் இல்லாத பொருளாதார அறிவோ கணித சூத்திரங்களோ உலகத்தில் வேறு யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவரிடம் ஒரு குணம் இல்லை, அதுதான் திருப்தி மற்றும் பொறுமை. பேராசையின் காரணமாக பெரும் கடன்களை வாங்கி மிக ஆபத்தான முதலீடுகளில் பணத்தை செலுத்தினார். 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியில் அவர் வாங்கிய கடன்களுக்கான வட்டியை தர முடியாமல் திவாலாகி பேங்க்ரப்சி நீதிமன்றத்தில் நின்றார். அவருடைய அந்த பிரம்மாண்ட அரண்மனை வீடு ஏலத்திற்கு வந்தபோது நடுத்தர மக்கள் வாங்கும் ஒரு சாதாரண வீட்டு விலைக்கு கூட போகாமல் அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட்டது. இப்போது இந்த 2 மனிதர்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். கல்வி அறிவு, பின்னணி, தகுதி, கணித திறமை என எதிலுமே ரீட் என்பவருக்கு ஃபஸ்கோன் அருகில் கூட நிற்க தகுதியில்லை. ஆனால் குணாதிசயம் என்ற ஒரே ஒரு இடத்தில் மெக்கானிக்காக இருந்த ரீட் ஜெயித்துவிட்டார், ஹார்வர்டு மேதை தோற்றுவிட்டார். மருத்துவத்துறையை எடுத்துக்கொண்டால் ஒரு சாதாரண நபரால் ஒரு தலைசிறந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணரை விட சிறப்பாக செயல்பட முடியாது. பொறியியல் துறையை எடுத்துக்கொண்டால் ஒரு சாமானியனால் ஒரு விண்வெளி பொறியாளரை விட சிறந்த ராக்கெட்டை வடிவமைக்க முடியாது. ஆனால் நிதித்துறையில் மணி, ஃபைனான்ஸ் மட்டும் எந்தவொரு உயரிய படிப்பும் இல்லாத ஒரு சாதாரண மனிதன் உலகின் மிகச்சிறந்த மேதையை விட பிரம்மாண்டமான வெற்றியை பெற முடியும். இதற்கு பெயர்தான் பணத்தின் உளவியல். பணம் என்பது எண்களால் ஆனது அல்ல, அது மனித உணர்வுகளாலும் பயத்தாலும் பேராசையாலும் ஈகோவாலும் ஆனது என்பதை புரிந்து கொள்வதே இந்த நூலின் ஒட்டுமொத்த நோக்கமாகும். சாப்டர் 1. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் ஒரு ஏழை மனிதன் தன் கையில் இருக்கும் மிக குறைந்த தொகையை எடுத்துக்கொண்டு போய் ஒரு லாட்டரி சீட்டு வாங்குவதை பார்க்கும்போது ஏசி அறையில் அமர்ந்திருக்கும் ஒரு பொருளாதார நிபுணருக்கு அது முட்டாள்தனமாகவோ அல்லது பைத்தியக்காரத்தனமாகவோ தோன்றலாம். இந்த காசில் அவன் தன் குடும்பத்திற்கு நல்ல உணவோ அல்லது தன் குழந்தைக்கு பாலோ வாங்கியிருக்கலாமே, ஏன் இப்படி பணத்தை வீணடிக்கிறான் என்று அவர் வாதாடலாம்.
ஆனால் அந்த ஏழை மனிதனின் பீந்த செருப்புக்குள்ளும் கிழிந்த பாய்க்குள் இருக்கும் அவனது உணர்வுக்குள்ளும் இறங்கி பார்த்தால் மட்டும்தான் அவன் எடுத்த முடிவு அவனுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனமானதாக தோன்றுகிறது என்பது நமக்கு புரியும். அமெரிக்காவில் மிக குறைந்த வருமானம் ஈட்டும் ஏழை குடும்பங்கள்தான் நாட்டின் ஒட்டுமொத்த லாட்டரி சீட்டுகளில் பெரும்பகுதியை வாங்குகின்றன என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. அவர்கள் வருடத்திற்கு சராசரியாக 40,000 ரூபாய்க்கும் மேல் லாட்டரி சீட்டுகளுக்காக மட்டுமே செலவிடுகிறார்கள். ஒரு நடுத்தர வர்க்க மனிதனுக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தெரிவதில் ஆச்சரியமில்லை. ஆனால் அந்த ஏழை மனிதனிடம் போய் நீங்கள் கேட்டால் அவன் தன் வாழ்க்கையின் நிஜ பக்கத்தை கூறுவான். தினமும் 12 மணி நேரம் முகம் தெரியாத முதலாளிக்கு கீழே வேலை செய்கிறேன். என் வாழ்நாளில் என்னால் ஒருபோதும் ஒரு நல்ல வீட்டை கட்ட முடியாது. என் குழந்தையை ஒரு பெரிய பள்ளியில் சேர்க்க முடியாது. சொகுசாக ஒரு காரில் பயணிக்க முடியாது. எங்களைப் போன்ற சாமானியர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுவிட்டன. உங்களைப் போன்ற நடுத்தர மற்றும் பணக்கார மக்கள் தினமும் அனுபவிக்கும் அந்த கனவு வாழ்க்கையை, த ட்ரீம் லைஃப், நானும் என் குடும்பமும் ஒரு வினாடியாவது கற்பனை செய்து பார்க்க எங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு சின்ன ஜன்னல் இந்த 10 ரூபாய் லாட்டரி சீட்டு மட்டும்தான். இதன் மூலம் மட்டுமே என்னால் ஒரு கோடீஸ்வரனாக மாறுவதை பற்றி நினைத்து பார்க்க முடிகிறது. இப்போது சொல்லுங்கள், அந்த ஏழை மனிதன் எடுத்த முடிவு பைத்தியக்காரத்தனமா? நாமெல்லாரும் ஒரு பெரிய மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அனுபவங்கள் தான் இந்த உலகத்தின் பொதுவான விதி என்று நாம் தவறாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார வரலாற்றில் நீங்கள் அனுபவித்த விஷயங்கள் என்பது 0.00000001% கூட இல்லை. ஆனால் உங்களின் பண ரீதியான முடிவுகளில் 80% இந்த மிகச்சிறிய அனுபவங்கள்தான் தீர்மானிக்கின்றன. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்த சூழல், உங்கள் தந்தை பண பற்றாக்குறையால் வீட்டில் சண்டை போட்டுக் கொண்டதை கண்ட காட்சிகள், உங்களின் முதல் வேலையில் உங்களுக்கு கிடைத்த சம்பளம், இவை யாவும் உங்கள் மனதில் பணத்தை பற்றிய ஒரு தனித்துவமான வரைபடத்தை, மென்டல் மாடல், வரைகின்றன. அந்த வரைபடத்தைக் கொண்டுதான் நீங்கள் உங்கள் வாழ்நாளின் மிக முக்கியமான நிதி முடிவுகளை எடுக்கிறீர்கள். உதாரணத்திற்கு 1970களில் பிறந்து 1980களின் பிற்பகுதியில் தன் இளைஞர் பருவத்தை எட்டிய ஒரு இந்திய நபரை கற்பனை செய்து பாருங்கள். அவர் வளர்ந்த காலத்தில் இந்திய பங்குச்சந்தை என்பது பெரும் ஊழல்களாலும் கடுமையான சரிவுகளாலும் நிறைந்திருந்தது. வங்கிகளில் நிலையான வைப்பு நிதிக்கு, ஃபிக்ஸ்ட் டிபாசிட், 12 முதல் 14% வரை வட்டி கிடைத்துக் கொண்டிருந்தது. அவருடைய மனதில் பதிந்த வரைபடம் என்ன சொல்லும்? பங்குச்சந்தை என்பது ஒரு சூதாட்டம், அங்கு போனால் பணம் அழிந்துவிடும். வங்கியிலோ அல்லது தங்கத்திலோ முதலீடு செய்வதுதான் உலகிலேயே ஆகச் சிறந்த பாதுகாப்பு. அவர் தன் வாழ்நாள் முழுதும் பங்குச்சந்தையை தீண்டவே மாட்டார். அதே நேரத்தில் 1990களின் இறுதியில் பிறந்து 2010க்கு பிறகு முதலீடு செய்ய தொடங்கிய ஒரு IT ஊழியரை கற்பனை செய்யுங்கள். அவர் பார்த்ததெல்லாம் இந்தியாவின் அசுர பொருளாதார வளர்ச்சி மற்றும் பங்குச்சந்தையின் பிரம்மாண்ட லாபங்கள் மட்டும்தான். அவருக்கு வங்கியின் 5% வட்டி என்பது மிக கேவலமாக தோன்றும். அவர் தன் பணத்தை தைரியமாக பங்குகளில் முதலீடு செய்வார். இப்போது இந்த இருவரில் யார் புத்திசாலி, யார் முட்டாள் என்று கேட்டால் இருவருமே தங்கள் இடத்தில் புத்திசாலிகள் தான். இருவரும் வெவ்வேறு உலகங்களில் வெவ்வேறு அனுபவங்களோடு வளர்ந்தவர்கள். 1970களில் வளர்ந்தவர் எடுத்த முடிவு அவருடைய காலத்தின் பயத்தின் விளைவு. 1990களில் வளர்ந்தவர் எடுத்த முடிவு அவருடைய காலத்தின் நம்பிக்கையின் விளைவு. நாம் புத்தகங்களை படித்து பணத்தை பற்றி எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வறுமையின் கொடுமையையோ அல்லது ஒரு பொருளாதார வீழ்ச்சியின் போது ஏற்படும் பயத்தையோ எந்தவொரு புத்தகத்தாலும் நமக்கு கற்றுத்தந்துவிட முடியாது. அப்பா தன் மகனிடம், ஏண்டா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை போய் இப்படி தேவையில்லாத பிசினஸ்ல போட்டு நஷ்டமாகி நிக்கிறியே என்று கோபப்படுவார். ஆனால் அந்த மகன் தன் சமகாலத்து நண்பர்கள் ஸ்டார்ட் அப் தொடங்கி பெரிய நிலைக்கு வருவதை பார்த்துவிட்டு தானும் அந்த பொருளாதார சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்ற உந்துதலில் அந்த முடிவை எடுத்திருப்பான். அப்பாவின் அனுபவத்தில் வேலை பாதுகாப்பு முக்கியம், மகனின் அனுபவத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்துதல் முக்கியம். இங்கு யாருக்கும் பைத்தியம் பிடிக்கவில்லை. எனவே நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்து மனிதராக உங்கள் உறவினரோ அல்லது நண்பரோ எடுக்கும் ஒரு விசித்திரமான பண முடிவை பார்த்து வியக்க தேவையில்லை. அவர் தனக்கு கிடைத்த அனுபவங்களின் வெளிச்சத்தில் தனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதைத்தான் செய்கிறார். பணத்தின் உளவியலில் முதல் பாடம் இதுதான். இந்த உலகில் யாருமே முட்டாள்கள் இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த, தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் எல்லையை வைத்தே தங்களின் பண பயணத்தை தீர்மானிக்கிறார்கள்.
மற்றவர்களின் முடிவுகளை பழிப்பதையோ அல்லது நம் முடிவுகளை பார்த்து நாமே குற்ற உணர்ச்சி அடைவதையோ நிறுத்திவிட்டு நம்முடைய அனுபவங்களை தாண்டிய ஒரு பெரிய பொருளாதார உலகம் வெளியே இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சாப்டர் 2 லக் மற்றும் ரிஸ்க். நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் ஒரு வழக்கம் இருக்கிறது. பக்கத்து வீட்டு பையன் ஒரு புதிய தொழிலை தொடங்கி அதில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்துவிட்டால் உடனே நம் வீட்டில் உள்ளவர்கள், அவனுக்கு என்னப்பா அதிர்ஷ்டம் கூரை பிச்சுக்கிட்டு கொட்டியிருக்கு, நேரம் நல்லா இருந்தா நெல்லும் அரிசியாகும் என்று மிக எளிதாக கூறிவிடுவார்கள். அதுவே அதே நபர் ஏதோ ஒரு எதிர்பாராத நஷ்டத்தை சந்தித்து தன் சொத்துக்களை இழந்து நடுத்தெருவில் நின்றால், நான் அப்பவே சொன்னேன், இவனுக்கு கொழுப்பு அதிகம், பேராசை பெரு நஷ்டம் என்று பழியை அவர் மீது தூக்கி போடுவார்கள். ஆனால் இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் நிஜமான 2 சக்திகளை நம்முடைய சமூகம் பல நேரங்களில் பார்ப்பதே இல்லை. அதுதான் அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்து. இவை இரண்டும் நம்முடைய உழைப்பையும் மீறி நம் பொருளாதார வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் வல்லமை கொண்டவை. இந்த உலகமே வியந்து போற்றும் ஒரு வரலாற்றுச் சம்பவத்தின் மூலம் இந்த உண்மையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். 1968ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் உள்ள சியாட்டில் நகரில் பில் கேட்ஸ் என்றொரு 13 வயது இளைஞன் படித்துக் கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்தில் உலகிலேயே மிக குறைவான பள்ளிகளில் மட்டும்தான் கணினி என்ற ஒரு இயந்திரமே இருந்தது. பில் கேட்ஸ் படித்துக் கொண்டிருந்த லேக்சைட் மேல்நிலைப் பள்ளியும் அதில் ஒன்று. அந்த பள்ளிக்கு ஒரு கணினியை வாங்குவதற்கு அன்றைய தேதியில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவானது. அந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பில் கேட்ஸும் அவனது நண்பரான பால் ஆலனும் அந்த கணினி அறையிலேயே தங்களின் ஒட்டுமொத்த நேரத்தையும் செலவழித்தார்கள். அங்கிருந்துதான் மைக்ரோசாஃப்ட் என்ற மாபெரும் சாம்ராஜ்யத்திற்கான விதை ஊன்றப்பட்டது. இங்குதான் நாம் ஒரு முக்கியமான கணக்கை பார்க்க வேண்டும். 1968இல் உலகெங்கிலும் சுமார் 30 கோடி மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் பில் கேட்ஸ் படித்த அந்த லேக்சைட் பள்ளியில் மட்டும் தான் அந்த கணினி இருந்தது. அதாவது 30 கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த அசாத்தியமான அதிர்ஷ்டம் பில் கேட்ஸிற்கு தற்செயலாக கிடைத்தது. பில் கேட்ஸ் பிற்காலத்தில் ஒரு நேர்காணலில், அன்று லேக்சைட் பள்ளி மட்டும் எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் இன்று மைக்ரோசாஃப்ட் என்ற ஒரு நிறுவனமே உருவாகியிருக்காது என்று அவரே ஒப்புக்கொண்டார். பில் கேட்ஸின் அசுர உழைப்பையும் அறிவையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் அவரோடு சேர்ந்து அந்த அதிர்ஷ்டம் என்ற சக்தியும் கைகோர்த்து பயணித்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் இதே கதையில் மறைக்கப்பட்ட இன்னொரு பக்கமும் இருக்கிறது. அதுதான் நமக்கு மிக முக்கியமான பாடம். லேக்சைட் பள்ளியில் பில் கேட்ஸ் மற்றும் பால் ஆலனோடு சேர்ந்து இன்னொரு புத்திசாலி இளைஞனும் படித்துக் கொண்டிருந்தான். அவனது பெயர் கென்ட் எவன்ஸ். பில் கேட்ஸை விடவும் மிகச்சிறந்த கணினி அறிவையும் வணிக சிந்தனையையும் கொண்ட ஒரு அசாத்திய திறமைசாலி அவன். பில் கேட்ஸும் கென்ட்டும் சேர்ந்துதான் எதிர்காலத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பள்ளி படிப்பு முடிவதற்கு முன்பாகவே கென்ட் எவன்ஸ் ஒரு மலை ஏறும் பயிற்சியின் போது ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தில் சிக்கி தன் உயிரை இழந்தான். இப்போது இந்த இடத்திலும் நாம் அந்த உலக கணக்கை பார்க்க வேண்டும். அமெரிக்காவில் மலை ஏறும் போது ஒரு இளைஞன் விபத்தில் சிக்கி இறப்பதற்கான வாய்ப்பு என்பது பல லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கும் ஒரு மிக அரிய விபத்து. அந்த துரதிருஷ்டவசமான ஆபத்து கென்ட் எவன்ஸை தேடி வந்தது. பில் கேட்ஸ் பல கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை தொட்டார். ஆனால் அவரது நெருங்கிய நண்பனோ பல லட்சத்தில் ஒருவருக்கு ஏற்படும் ஆபத்தின் உச்சத்தில் தன் வாழ்க்கையையே இழந்தான். இருவருமே ஒரே பள்ளியில், ஒரே கணினி அறையில், ஒரே திறமையோடுதான் இருந்தார்கள். ஆனால் இவர்களின் வாழ்க்கை பாதையை தீர்மானித்தது இவர்களின் உழைப்பு மட்டுமல்ல, இவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத அந்த இரு பெரும் சக்திகள் தான். நடுத்தர வர்க்க மனிதர்களாகிய நாம் இந்த உண்மையை நம்முடைய அன்றாட பொருளாதார முடிவுகளில் மறந்தே விடுகிறோம். ஒரு முதலீட்டையோ அல்லது ஒரு தொழிலையோ நாம் தொடங்கும்போது அது 100% நம்முடைய திட்டப்படியேதான் நடக்கும் என்று நாம் கணக்கு போடுகிறோம். நம்முடைய சொந்தக்காரர் ஒருவர் ஒரு புதிய கடமையை தொடங்கி அது தோல்வியில் முடிந்தால் நாம் உடனடியாக அவரது திறமையை குறைத்து மதிப்பிடுகிறோம். அவருக்கு சரியாக பிசினஸ் செய்ய தெரியவில்லை, திட்டமிடல் சரியில்லை என்று நாம் தீர்ப்பு எழுதுகிறோம். ஆனால் அந்த தோல்வியின் பின்னணியில் அவருக்கு தொடர்பில்லாத ஏதோ ஒரு சந்தை வீழ்ச்சியோ அல்லது ஒரு புதிய அரசு விதியோ இருந்திருக்கலாம் என்பதை நாம் யோசிப்பதே இல்லை. அதிர்ஷ்டமும் ஆபத்தும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. இரண்டுமே உங்களை விட, உங்கள் உழைப்பை விட பெரிய சக்திகள். நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்து மனிதராக ஒரு புதிய முதலீட்டு பயணத்தை தொடங்கும்போது ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைத்துவிட்டால் உடனே உங்களுக்கு தலைக்கணம் வந்துவிடக் கூடாது. நான் ஒரு மாபெரும் புத்திசாலி, நான் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று நினைத்துக்கொண்டு உங்கள் கையில் இருக்கும் மொத்த பணத்தையும் அடுத்தடுத்த ஆபத்தான முதலீடுகளில் கொட்டிவிடக்கூடாது. ஏனெனில் உங்களின் முதல் வெற்றிக்கு உழைப்போடு சேர்ந்து ஏதோ ஒரு தற்செயலான அதிர்ஷ்டமும் காரணமாக இருந்திருக்கலாம். அதேபோல ஒரு முதலீட்டில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் எதற்கும் லாயக்கு இல்லாதவன் என்று உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளவும் கூடாது.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் நாமே முழு பொறுப்பு என்று நினைப்பது எவ்வளவு தவறானதோ, அதேபோல எல்லாவற்றையும் அதிர்ஷ்டத்தின் மீதோ அல்லது விதியின் மீதோ போட்டுவிட்டு சும்மா இருப்பதும் தவறானது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், வெற்றிகளையும் தோல்விகளையும் தனிநபர்களின் கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பதை நிறுத்த வேண்டும். ஒரு குறிப்பிட்ட மனிதரின் மாபெரும் வெற்றியையோ அல்லது கொடூரமான தோல்வியையோ பார்த்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக ஒட்டுமொத்த சந்தையின் பொதுவான விதிகளை, பிராட் பேட்டர்ன்ஸ், நாம் உற்று நோக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமும் நாம் நினைப்பது போல அவ்வளவு நல்லதாகவும் இருப்பதில்லை, அதே நேரத்தில் நாம் பயப்படுவது போல அவ்வளவு மோசமானதாகவும் இருப்பதில்லை. நடுத்தர வர்க்கச் சிறையிலிருந்து வெளியேட துடிக்கும் ஒரு சாமானியன் இந்த அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்தின் உளவியலை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு ஆபத்தின் விளைவாக இருக்கலாம் என்பதை உணர்ந்து மனதை தளரவிடாமல் அடுத்த முயற்சியை நோக்கி நகர வேண்டும். அதேபோல வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது காலமும் சூழ்நிலையும் எப்போதும் மாறலாம் என்ற பணிவோடு உங்களுக்கான பாதுகாப்பு வளையத்தை, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, எப்போதும் உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த நிதியுலகின் அலைகளில் சிக்கி அழியாமல் உங்களால் நிலையான ஒரு பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி பயணிக்க முடியும். சாப்டர் 3. நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் ஒரு பொதுவான காட்சியை நாம் எப்போதும் பார்க்கலாம். ஒரு மனிதர் தன் வாழ்க்கையின் தொடக்கத்தில் எனக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்து சொந்தமாக ஒரு டூவீலர் வாங்கிவிட்டால் என் வாழ்க்கை செட்டில் ஆகிவிடும் என்று நினைப்பார். அவர் நினைத்தபடியே அந்த வேலையும் வண்டியும் கிடைத்துவிடும். ஆனால் அந்த மகிழ்ச்சி சில மாதங்கள் கூட நீடிக்காது. அடுத்து பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கிவிட்டார், நாமும் ஒரு கார் வாங்க வேண்டும், அப்போதுதான் நமக்கு சமூகத்தில் மரியாதை என்று அடுத்த இலக்கை நோக்கி ஓடத் தொடங்குவார். கார் வந்தவுடன் ஒரு சொந்த வீடு வேண்டும், வீடு வந்தவுடன் இன்னொரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டும் என இந்த ஓட்டம் வாழ்நாளின் இறுதி வரை ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த பேராசை என்ற மாயவளையத்தை பற்றித்தான் இந்த அத்தியாயம் மிக ஆழமாக பேசுகிறது. இந்த உலக பேராசையின் உச்சக்கட்ட நிஜத்தை உணர்த்தும் ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்க்கலாம். ரஜத் குப்தா என்றொரு மனிதர் இருந்தார். அவர் இந்தியாவின் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து அனாதையாக வளர்ந்தவர். ஆனால் அவரிடமிருந்த அசாத்திய திறமையால் உலகின் மிக உயரிய கல்வி நிறுவனங்களில் படித்து மெக்கின்சி என்ற உலக புகழ்பெற்ற நிறுவனத்தின் உலகளாவிய தலைவராக உயர்ந்தார். பில் கேட்ஸ் போன்ற மாபெரும் கோடீஸ்வரர்களுடன் ஒன்றாக அமர்ந்து பேசும் தகுதி அவருக்கு இருந்தது. 2008ஆம் ஆண்டு கணக்குப்படி அவரது சொத்து மதிப்பு இந்திய மதிப்பில் பல 100 கோடிகள். அவர் நினைத்திருந்தால் அவரது அடுத்த 5 தலைமுறையினர் ஒரு வேலைக்கும் செல்லாமல் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். அவரிடம் எல்லாமே இருந்தது, ஆனால் அவரிடம் இல்லாதது ஒரே ஒரு விஷயம்தான், போதும் என்ற மனப்பக்குவம். தனக்கு இருக்கும் 100 கோடி ரூபாய் போதாது, தான் ஒரு பில்லியனராக மாற வேண்டும் என்ற பேராசை அவருக்குள் எழுந்தது. அந்த சமயத்தில் அவர் கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற மாபெரும் வங்கியின் வாரிய இயக்குநராக பொறுப்பேற்றார். அந்த வங்கியின் மிக ரகசியமான, பொதுமக்களுக்கு தெரியாத நிதி முடிவுகள் அவருக்கு முன்கூட்டியே தெரியவந்தது. சட்டப்படி இந்த ரகசிய தகவல்களை பயன்படுத்தி பங்குச்சந்தையில் யாரும் லாபம் சம்பாதிக்க கூடாது என்பது விதி. ஆனால் ரஜத் குப்தா அந்த ரகசிய தகவலை தன் நண்பரான ராஜ் ரத்தினம் என்ற பங்குச்சந்தை முதலீட்டாளருக்கு தொலைபேசி வழியாக திருட்டுத்தனமாக தெரிவித்தார். ராஜ் ரத்தினம் அந்த தகவலை வைத்து பங்குச்சந்தையில் சில நிமிடங்களில் பல கோடிகளை சம்பாதித்தார். அதில் ஒரு பங்கு ரஜத் குப்தாவிற்கும் கிடைத்தது. ஆனால் இந்த திருட்டுத்தனம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. அமெரிக்காவின் உளவு அமைப்புகள் இவர்களின் தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்து கண்டுபிடித்தன. ஒட்டுமொத்த உலகமும் அதிர்ந்து போனது. அனாதையாக வளர்ந்து தன் உழைப்பால் உலக உச்சிக்குச் சென்ற ரஜத் குப்தா கையில் விலங்கிடப்பட்டு சிறைக்குள் தள்ளப்பட்டார். அவரது வாழ்நாள் பெருமை, சமூக மரியாதை, சொத்துக்கள் அனைத்தும் ஒரே நாளில் மண்ணோடு மண்ணாக அழிந்து போயின. இங்கு நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான உளவியல் கேள்வி இதுதான். ஏற்கனவே 100 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கும் ஒரு மனிதன் தனக்கு தேவையில்லாத, தன்னிடம் இல்லாத ஒரு சில கோடிகளுக்காக தன்னிடம் இருக்கும் ஒட்டுமொத்த மானத்தையும் சுதந்திரத்தையும் ஏன் பணயம் வைக்க வேண்டும்? அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், தனக்கு எது போதும், இனஃப் என்ற எல்லைக்கோடு அவருக்கு தெரியவில்லை. சாமானிய மனிதர்களாகிய நமக்கு இந்த ரஜத் குப்தாவின் கதை ஏதோ பெரிய பணக்காரர்களின் உலக கதை போல தோன்றலாம். ஆனால் நம்முடைய நடுத்தர வர்க்க வாழ்க்கையிலும் நாம் தினமும் இதே தவறைத்தான் வேறு வடிவங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்றாட பொருளாதார ஓட்டத்தில் நாம் யாருடன் நம்மை ஒப்பிட்டுக் கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. இதற்கொரு குட்டி உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் கடினமாக உழைத்து இந்த மாதம் உங்களுக்கு 10,000 ரூபாய் போனஸ் தொகை கிடைக்கிறது என்று வையுங்கள். நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு வந்து உங்கள் குடும்பத்தோடு அதை கொண்டாட திட்டமிடுகிறீர்கள்.
அப்போது தற்செயலாக உங்களோடு வேலை செய்யும் இன்னொரு சக ஊழியருக்கு 20,000 ரூபாய் போனஸ் கிடைத்திருக்கிறது என்ற செய்தி உங்களுக்கு தெரிய வருகிறது. அந்த அடுத்த வினாடி உங்கள் கையில் இருக்கும் 10,000 ரூபாயின் மகிழ்ச்சி காணாமல் போய்விடுகிறது. உங்கள் மனம் பொறாமையாலும் வருத்தத்தாலும் நிறைந்து விடுகிறது. சற்று முன்பு வரை உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்த அதே பணம் இப்போது உங்களை ஏழையாக உணர வைக்கிறது. இதற்கு பெயர்தான் சமூக ஒப்பீடு, சோஷியல் கம்பேரிசன். இந்த சமூக ஒப்பீடு என்பது ஒரு முடிவில்லாத ஏணி போன்றது. நீங்கள் ஒரு படியை எட்டிப்பிடித்தால் உங்களுக்கு மேலே இன்னொருவர் நின்று கொண்டிருப்பார். நீங்கள் 1,00,000 ரூபாய் சம்பாதித்தால் 5 லட்சம் சம்பாதிப்பவரை பார்த்து ஏங்குவீர்கள். 5 லட்சம் சம்பாதிப்பவர் 1 கோடி சம்பாதிப்பவரை பார்த்து பொறாமைப்படுவார். இந்த ஒப்பிடுதல் என்ற விளையாட்டில் உங்களால் ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது. ஏனெனில் இதற்கு முடிவே கிடையாது. இந்த விளையாட்டை வெல்வதற்கான ஒரே ஒரு வழி இந்த விளையாட்டில் இருந்து நீங்கள் வெளியேறுவது மட்டும்தான். அதாவது உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு உங்களின் தேவைகளுக்கான எல்லை எது என்பதை நீங்களே தீர்மானிப்பதுதான் புத்திசாலித்தனம். போதும் என்று நினைப்பது உங்களின் வளர்ச்சியை முடக்கிவிடும் என்று பல நடுத்தர மக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். போதும் என்ற எண்ணம் உழைப்பை நிறுத்தச் சொல்லவில்லை, அது பேராசையை கட்டுப்படுத்தச் சொல்கிறது. நீங்கள் கடினமாக உழைத்து நியாயமான வழியில் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பணம் உங்களின் தூக்கத்தையோ உங்களின் குடும்ப நிம்மதியையோ அல்லது உங்களின் ஒழுக்கத்தையோ விலை பேசும் இடத்திற்கு வரும்போது நீங்கள் அந்த இடத்தில் நிறுத்து என்று சொல்ல பழக வேண்டும். நடுத்தர வர்க்க மனிதர்கள் பலர் தங்களின் அவசர தேவைகளுக்காகவும் ஆடம்பர கல்யாணங்களுக்காகவும் சமூக பெருமைக்காகவும் தங்களின் சக்திக்கு மீறிய கடன்களை வாங்குகிறார்கள். கந்து வட்டியிலும் கிரெடிட் கார்டுகளிலும் சிக்கித் தவிக்கிறார்கள். இன்னும் சிலரோ ஒரே நாளில் பணக்காரனாக வேண்டும் என்ற பேராசையில் ஏமாற்றுச் சீட்டு நிறுவனங்களிலும் போலி முதலீட்டு திட்டங்களிலும் கஷ்டப்பட்டு சேர்த்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் கொட்டிவிட்டு அழுகிறார்கள். இவை யாவற்றிற்கும் பின்னணியில் இருப்பது அந்த போதும் என்ற எல்லையை தெரியாத குணம்தான். இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் ஈடு செய்ய முடியாத சில அரிய சொத்துக்கள் நம்மிடம் உள்ளன. அது நம்முடைய மானம், சுதந்திரம், குடும்பத்தின் அன்பு, நிம்மதி மற்றும் நம்முடைய உயிரான நட்பு. எந்த ஒரு பண ஆசை இந்த அரிய சொத்துக்களை உங்களிடமிருந்து பறிக்கத் தொடங்குகிறதோ அந்த இடத்தில் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நிதியியல் வாழ்க்கையின் எல்லையை நீங்களே தீர்மானியுங்கள். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்து உங்கள் நிம்மதியை தொலைக்காதீர்கள். பேராசை பெருங்கடலில் மூழ்காமல் உங்களுக்கு எது போதும் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் நீங்கள் தான் இந்த உலகின் மிக நிம்மதியான உண்மையான பணக்காரர். சாப்டர் 4. ஒரு நடுத்தர குடும்பத்தில் காலங்காலமாக சொல்லப்படும் ஒரு பழமொழி உண்டு, சிறுக கட்டி பெருக வாழ். ஆனால் இந்த தலைமுறையில் வாழும் நமக்கு இந்த வார்த்தையின் உண்மையான ஆழம் புரிவதே இல்லை. நமக்கு எல்லாமே உடனடியாக கிடைக்க வேண்டும். இன்று ஒரு தொழிலை தொடங்கினால் அடுத்த மாதமே கார் வாங்க வேண்டும். இன்று ஒரு பங்கில் முதலீடு செய்தால் அடுத்த வாரமே அதை இரட்டிப்பாக வேண்டும் என்று அவசரப்படுகிறோம். இந்த அவசர புத்தியால் தான் நாம் பல ஏமாற்றுக்காரர்களிடம் ஏமாந்து போகிறோம். ஆனால் உலகின் ஆகப் பெரிய பணக்காரர்கள் அனைவரும் பயன்படுத்திய ஒரு ரகசியம் அமைதியாக மிக மெதுவாக வேலை செய்யக்கூடிய ஒன்று. அதுதான் கூட்டு வட்டி, கம்பவுண்டிங் என்ற மாபெரும் சக்தி. இதன் உண்மையான விஸ்வரூபத்தை புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு ஏழை நெசவாளர் வாழ்ந்து வந்தார். அவர் அந்த நாட்டு மன்னருக்கு ஒரு அழகான பட்டு ஆடையை நெய்து கொடுத்தார். அதை பார்த்து வியந்த மன்னர், உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள், பொன்னோ பொருளோ எதுவானாலும் தருகிறேன் என்றார். அதற்கு அந்த நெசவாளர் புன்னகையுடன், மன்னா, எனக்கு பெரிய பொற்காசுகள் வேண்டாம். உங்களின் சதுரங்க பலகையில் செஸ் போர்டு இருக்கும் முதல் கட்டத்தில் ஒரே ஒரு நெல் மணியை வையுங்கள். அடுத்தடுத்த கட்டங்களில் அதற்கு முந்தைய கட்டத்தில் இருந்ததை விட 2 மடங்கு நெல் மணிகளை வையுங்கள். அந்த 64 கட்டங்களும் நிறையும் போது கிடைக்கும் நெல் மணிகள் மட்டும் எனக்கு போதும் என்றார். மன்னன் சிரித்தான், என்ன இவ்வளவு முட்டாளாக இருக்கிறாய்? பொன் நாணயங்களை கேட்காமல் வெறும் நெல் மணிகளை கேட்கிறாயே என்று தன் காவலர்களை வாரி வழங்க உத்தரவிட்டான். காவலர்கள் முதல் கட்டத்தில் 1, 2வது கட்டத்தில் 2, 3வது கட்டத்தில் 4, 4வது கட்டத்தில் 8 என்று வைக்கத் தொடங்கினார்கள். சதுரங்க பலகையின் பாதி கட்டங்கள், அதாவது 32 கட்டங்கள் வரும் வரை மன்னனுக்கு பெரிய மாற்றம் தெரியவில்லை. அது ஒரு சில மூட்டை நெல்லாக மட்டுமே இருந்தது. ஆனால் பலகை 50வது கட்டத்தை தாண்டிய போதுதான் மன்னனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதற்கு முந்தைய தொகையின் இரட்டிப்பு மதிப்பு என்பது அசுர வேகத்தில் பெருகத் தொடங்கியது. 64வது கட்டத்தை அடையும் போது அந்த நெல் மணிகளின் ஒட்டுமொத்த மதிப்பு என்பது அந்த நாட்டின் ஒட்டுமொத்த கிடங்கில் இருந்த நெல்லை விடவும், ஏன் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள நெல்லை விடவும் பல 100 மடங்கு அதிகமாக இருந்தது. மன்னன் தன் தவறை உணர்ந்து நெசவாளரின் காலில் விழுந்தான். இதுதான் கூட்டு வட்டியின் மாயாஜாலம்.
தொடக்கத்தில் இது மிகச் சிறியதாக, கண்ணுக்கே தெரியாததாக இருக்கும். ஆனால் காலமும் பொறுமையும் சேரும்போது இது உலகையே விலைக்கு வாங்கும் சக்தியாக மாறும். நம் காலத்து நிதியுலகின் வாழும் உதாரணமாக இருக்கும் வாரன் பஃபெட் என்பவரை நாம் எல்லாரும் அறிவோம். அவர் உலகின் ஆகப் பெரிய பில்லியனர்களில் ஒருவர். அவரது சொத்து மதிப்பு பல லட்சம் கோடிகள். நாம் எல்லாரும் அவரது அசாத்தியமான முதலீட்டு திறமையை பற்றி பேசுகிறோம். ஆனால் மார்கன் ஹவுசல் இந்த அத்தியாயத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். வாரன் பஃபெட்டின் சொத்துக்களில் 95%த்திற்கும் அதிகமான சொத்துக்கள் அவருக்கு 65 வயது கடந்த பிறகுதான் கிடைத்தன. வாரன் பஃபெட் தனது 10வது வயதிலிருந்தே முதலீடு செய்ய தொடங்கிவிட்டார். அவர் தனது 30வது வயதில் ஒரு சிறிய மில்லியனராக மாறினார். ஒருவேளை அவர் ஒரு சாதாரண நடுத்தர மனிதனைப் போல தனது 20 அல்லது 30 வயதில் முதலீடு செய்ய தொடங்கி தனது 60 வயதில் ஓய்வு பெற்று முதலீடு செய்வதை நிறுத்தியிருந்தால் இன்று அவரது சொத்து மதிப்பு உலகளவில் பேசப்பட்டிருக்காது. அவரது உண்மையான ரகசியம் அவர் தேர்ந்தெடுத்த பங்குகள் மட்டுமல்ல, அவர் அந்த பங்குகளை தனது வாழ்க்கையின் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக விற்காமல் அப்படியே வைத்திருந்தார் என்பதுதான். அவரது திறமை என்பது முதலீடு, ஆனால் அவரது ஆயுதம் என்பது காலம், டைம். நடுத்தர வர்க்க மனிதர்களாகிய நாம் செய்யும் ஆகப் பெரிய தவறு என்னவென்றால், நாம் கூட்டு வட்டியின் சக்தியை முதலீட்டில் பயன்படுத்துவதே இல்லை. மாறாக நம்முடைய கடன்களில் அதை அனுமதிக்கிறோம். நாம் வாங்கும் கிரெடிட் கார்டு கடன்கள் மற்றும் தனிநபர் கடன்கள், பர்சனல் லான்ஸ் அனைத்தும் இந்த கூட்டு வட்டி முறையில்தான் வேலை செய்கின்றன. நாம் ஒரு மாத வட்டியை கட்ட தவறினால் அடுத்த மாதம் அந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி போடுவார்கள். இதனால்தான் நடுத்தர மக்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்தாலும் கடனிலிருந்தே வெளியே வர முடிவதில்லை. உங்களை அழிக்க பயன்படும் அதே கூட்டு வட்டி சக்தியை உங்களை வாழ வைக்க நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு பெரிய அளவில் பணம் தேவையில்லை. என்னடா இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு சேமிக்கிறோம், இன்னும் சில ஆயிரங்கள் தானே கூடியிருக்கிறது என்று சலிப்பு தட்டி முதலீட்டை நிறுத்திவிட தோன்றும். ஆனால் அந்த இடத்தில்தான் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். 10வது வருடத்திற்கு பிறகு அந்த பணம் அசுர வேகத்தில் வளரத் தொடங்கும். உங்களின் உழைப்பை விட அந்த பணம் ஈட்டிய வட்டி அதிகமாக இருக்கும். கூட்டு வட்டி என்பது ஒரு பெரிய மரத்தை போன்றது. விதையை விதைத்த அடுத்த நாளே நிழலை தேடினால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். அதற்கு தினமும் நீர் ஊற்றி ஆடு மாடுகள் கடிக்காமல் பாதுகாத்து சில வருடங்கள் பொறுமையாக இருந்தால் ஒரு நாள் அது பிரமாண்டமாக வளர்ந்து நிற்கும். அதன் பிறகு நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியமில்லை, அந்த மரத்தின் நிழலிலேயே உங்கள் தலைமுறையே நிம்மதியாக வாழலாம். எனவே ஒரே நாளில் பணக்காரனாக மாற்றும் குறுக்கு வழிகளை தேடாதீர்கள். அதிவேகமாக பணக்காரனாக ஆசைப்படுபவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு ஆபத்தில் போய் முடிகிறார்கள். பொறுமையும் காலமும் தான் உங்களுடைய மிகச்சிறந்த நிதி ஆலோசகர்கள். இன்று முதல் உங்கள் சேமிப்பை தொடங்குங்கள், அதை சில தசாப்தங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அப்படியே விட்டுவிடுங்கள். கூட்டு வட்டியின் அற்புதம் உங்களை நடுத்தர வர்க்க சிறையிலிருந்து நிச்சயம் ஒரு நாள் விடுவிக்கும். சாப்டர் 5. நம்முடைய நடுத்தர கிராமங்களிலோ அல்லது நகரத்து தெருக்களிலோ சில மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். திடீரென்று அவர்களுக்கு பூர்வீக நிலம் விட்டதில் ஒரு பெரிய தொகை கைக்கு வந்திருக்கும், அல்லது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தில் பெரிய வசதி வந்திருக்கும். வோல்வோ கார், அடுக்குமாடி வீடு, கையில் தங்க காப்பு என ஒரே நாளில் அவர்களின் தோரணையே மாறிவிடும். ஆனால் அடுத்த 5-6 வருடங்களில் பார்த்தால் அதே மனிதர் மீண்டும் பழையபடி ஒரு வாடகை வீட்டிற்கு மாறி தன் அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். இதை பார்க்கும் ஊர்க்காரர்கள், அவனுக்கு வந்த வாழ்வு வந்த வேகத்துல போயிருச்சு, நேரம் சரியில்லை என்பார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. பணக்காரன் ஆவதற்கும் பணக்காரனாகவே நிலைத்து வாழ்வதற்கும் இடையில் இருக்கும் ஆகப் பெரிய நடுக்கடலை அவர்கள் அறியாததே இதற்கு காரணம். இதன் பின்னணியில் இருக்கும் நிஜ போராட்டத்தை புரிந்து கொள்ள நம் கண்ணெதிரே நடக்கும் ஒரு எளிய நடுத்தர குடும்பத்து உதாரணத்தை பார்ப்போம். ராமநாதன் என்றொரு நேர்மையான அரசு ஊழியர் இருந்தார். 30 வருடங்களாக சிறுக சிறுக சேமித்து குடும்பத்தை நடத்தி தன் ஓய்வூதிய காலத்தில் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் மொத்தமாக தற்செயலாக கிடைத்தது. அதுவரை பல்லாயிரங்களில் மட்டுமே புழங்கிய அவருக்கு அந்த 30 லட்சம் என்பது ஒரு மாபெரும் மலையைப் போல தெரிந்தது. நான் சாதித்துவிட்டேன், இனி என் குடும்பத்திற்கு எந்த குறையும் இல்லை என்று அவர் பெருமிதம் கொண்டார். இதுதான் பணத்தை சம்பாதிக்கும் முதல் கட்டம். ஆனால் அந்த பணம் கையில் வந்த அடுத்த மாதமே ராமநாதனின் மனதில் ஒரு புதிய வேகம் பிறந்தது. தன் மகனின் நண்பன் ஒருவன் வந்து, அங்கிள், என்னிடம் ஒரு அருமையான பங்குச்சந்தை வர்த்தக திட்டம் இருக்கிறது. இதில் பணத்தை போட்டால் அடுத்த 2 வருடங்களில் இந்த 30 லட்சம் 60 லட்சமாக மாறிவிடும் என்று ஆசை வார்த்தை கூறினான். ராமநாதனுக்குள் இருந்த பேராசை விழித்துக் கொண்டது. 30 வருட உழைப்பை ஒரே வினாடியில் பணயம் வைக்க துணிந்தார். அந்த மொத்த தொகையையும் தூக்கிக் கொண்டு போய் அந்த ஆபத்தான திட்டத்தில் முதலீடு செய்தார். அடுத்த சில மாதங்களில் உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மந்தநிலை ஏற்பட்டது. அந்த பையன் சொன்ன நிறுவனம் திவாலானது. ராமநாதன் பதறிப்போய் அலைந்தார்.
ஆனால் அவரது 30 லட்சம் ரூபாய் முதலீடு பூஜ்யமாக மாறி நின்றது. தன் வாழ்நாளின் ஆகப் பெரிய உத்தியோகபூர்வ பணத்தை ஒரே ஒரு தவறான முடிவால் அவர் மொத்தமாக இழந்தார். மருத்துவச் செலவிற்கும் அன்றாட சாப்பாட்டிற்கும் மீண்டும் தன் உறவினர்களிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ராமநாதனுக்கு பணத்தை சம்பாதிக்க தெரிந்திருந்தது, ஆனால் அந்த பணத்தை தன் கையில் தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை. பணம் சம்பாதிப்பது என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலை. அதற்கு துணிச்சல் தேவை, புதிய ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் தைரியம் தேவை, கடுமையான உழைப்பும் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற அசுரத்தனமான வேகமும் தேவை. நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கோ அல்லது உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வதற்கோ இந்த வேகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி சம்பாதித்த பணத்தை தக்க வைப்பது என்பது இதற்கு நேர்மாறான ஒரு குணம். அதற்கு துணிச்சல் தேவையில்லை, அதற்கு தேவை பயம் மற்றும் பணிவு. தன்னிடம் இருக்கும் பணம் எந்த வினாடியிலும் தன்னை விட்டு போய்விடலாம் என்ற ஒரு ஆரோக்கியமான பயம் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் பணக்காரனாகவே வாழ முடியும். மார்கன் ஹவுசல் இந்த தத்துவத்தை விளக்க உலக புகழ்பெற்ற 2 நபர்களின் வாழ்க்கையை ஒப்பிடுகிறார். ஒருவர் ஜெஸ்ஸி லிவர்மோர், மற்றொருவர் ஆபிரகாம் ஜெர்மன்ஸ்கி. 1929ஆம் ஆண்டு அமெரிக்க பங்குச்சந்தையில் ஒரு மாபெரும் வீழ்ச்சி ஏற்பட்டது. ஒரே நாளில் ஒட்டுமொத்த அமெரிக்காவே நடுங்கியது. கோடீஸ்வரராக இருந்த ஆபிரகாம் ஜெர்மன்ஸ்கி தன் சொத்துக்கள் அனைத்தும் அழிந்துவிட்டதை அறிந்து அந்த அதிர்ச்சியில் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அதே நாளில் ஜெஸ்ஸி லிவர்மோர் என்ற முதலீட்டாளர் சந்தை வீழ்ச்சியடையும் என்று முன்கூட்டியே கணித்துச் சூதாடியதால் ஒரே நாளில் பல்லாயிர கோடிகளை சம்பாதித்து உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவராக மாறினார். அவரது குடும்பமே அதை கொண்டாடியது. ஆனால் இந்த கதை இதோடு முடியவில்லை. அடுத்த சில வருடங்களில் ஜெஸ்ஸி லிவர்மோருக்கு தலைக்கேறியது. தான் எதை செய்தாலும் அது வெற்றியில் தான் முடியும் என்ற அதீத நம்பிக்கையில் தன் கட்டுப்பாட்டை மீறி மீண்டும் மீண்டும் ஆபத்தான வர்த்தகங்களில் ஈடுபட்டார். கூட்டு வட்டி அவரை உயர்த்தியது போல அவர் வாங்கிய கடன்கள் அவரை நசுக்கத் தொடங்கின. 1933ஆம் ஆண்டு, அதாவது அவர் பெரும் பணக்காரனான சில வருடங்களிலேயே அவரிடமிருந்த ஒட்டுமொத்த சொத்தும் ஏலத்திற்கு வந்தது. திவாலாகி கடனாளியாக மாறி வறுமையின் உச்சத்திற்கு சென்ற ஜெஸ்ஸி லிவர்மோர் இறுதியில் தன் உயிரை தானே மாய்த்துக் கொண்டார். ஒரே சந்தை வீழ்ச்சி ஒருவரை உடனடியாக அழித்தது. அதே வீழ்ச்சியில் வென்ற மற்றொருவரை அவரது சொந்த தலைக்கணம் சில வருடங்கள் கழித்து அழித்தது. இங்குதான் நாம் உயிர் வாழும் கலை, சர்வைவல் மைண்ட் செட் என்ற உத்தியை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தொழிலதிபரோ அல்லது முதலீட்டாளரோ நீண்ட காலம் சந்தையில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் அவருக்கு 3 விஷயங்கள் மிக முக்கியம். முதலாவது, நிதி ரீதியாக உங்களால் அழிக்க முடியாத ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஃபைனான்ஷியல் இன்வல்னரபிலிட்டி. அதாவது எந்த ஒரு பெரிய பொருளாதார புயல் வந்தாலும் உங்களை அது அசைக்க கூட முடியாத அளவிற்கு உங்களிடம் போதுமான அவசரகால சேமிப்பு இருக்க வேண்டும். இரண்டாவது, உங்களின் திட்டமிடல் என்பது ஒருபோதும் 100% அப்படியே நடந்துவிடாது என்ற யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நடுத்தர குடும்பங்கள் பல நேரங்களில் செய்யும் தவறு என்னவென்றால் அவர்கள் தங்களின் எதிர்கால வரவை முன்கூட்டியே கணக்கு போட்டு செலவு செய்கிறார்கள். அடுத்த மாதம் எனக்கு போனஸ் வரும், அதை வைத்து இந்த நகையை எடுத்துவிடலாம் என்று நினைத்து கடனை வாங்குவார்கள். ஒருவேளை அடுத்த மாதம் அந்த போனஸ் வராமல் போனால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் நிதியமைப்பும் சீர்குலைந்துவிடும். உங்களின் கணக்குகள் தடம் புரளும் போது உங்களை காப்பாற்ற உங்களிடம் ஒரு பாதுகாப்பு வளையம், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்க வேண்டும். அதுதான் உங்களை நீண்ட காலத்திற்கு பணக்காரராக வாழ வைக்கும். மூன்றாவதாக, உங்களிடம் ஒரு விசித்திரமான ஆளுமை இருக்க வேண்டும். அது என்னவென்றால் எதிர்காலத்தின் மீது உங்களுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கை இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த எதிர்காலத்தை அடைவதற்கான இன்றைய பாதையில் ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கின்றன என்ற தீவிரமான பயமும் இருக்க வேண்டும். இந்த 2 முரண்பட்ட குணங்களையும் ஒரே நேரத்தில் தன் மனதில் வைத்திருப்பவரால் மட்டுமே பணத்தை தக்க வைக்க முடியும். நீங்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்தோ அல்லது நடுத்தர குடும்பத்தில் இருந்தோ உங்கள் உழைப்பால் ஒரு நல்ல நிலைக்கு உயரும்போது உங்கள் கையில் வரும் பணத்தை ஒரு காவலாளியைப் போல பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு நதியைப் போன்றது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நதி நீரை ஒரு அணைகட்டி தேக்கி வைக்காவிட்டால் அது கடலில் போய் வீணாக கலந்துவிடும். உங்களின் பணிவும் சேமிப்பு புத்தியும் ஆபத்துக்களைப் பற்றிய எச்சரிக்கை உணர்வும் தான் அந்த அணை. பேராசைக்கு இடம் கொடுக்காமல் உங்களின் பொருளாதார எல்லையை பாதுகாத்து உயிர் வாழும் கலையை கற்றுக்கொண்டால் நீங்கள் சம்பாதித்த செல்வம் உங்களை விட்டு ஒருபோதும் போகாது. அது உங்கள் தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும். சாப்டர் 6. நம்முடைய தெருக்களில் அல்லது சொந்தக்காரர்களில் சில மனிதர்களை நாம் கவனித்திருப்போம். அவர்கள் வாழ்நாளில் 10க்கும் மேற்பட்ட தொழில்களை தொடங்கியிருப்பார்கள். அதில் 7-8 தொழில்கள் படுதோல்வியில் முடிந்திருக்கும். போட்ட காசு கூட தேறியிருக்காது. ஊர்க்காரர்கள் அவர்களை பார்த்து, இவன் ஒரு உருப்படாதவன், தொட்டதெல்லாம் நஷ்டம், இவனுக்கு பிசினஸே செட் ஆகாது என்று ஏளனம் பேசுவார்கள்.
ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவர் தொடங்கிய ஏதோ ஒரு புதிய முயற்சி அசுரத்தனமான வெற்றியைப் பெற்று அவர் ஒரே நாளில் கோடீஸ்வரராக மாறிவிடுவார். அவர் செய்த முந்தைய 8 தோல்விகளும் அந்த ஒரே ஒரு வெற்றியின் பிரம்மாண்டத்தில் காணாமல் போய்விடும். இந்த விசித்திரமான விதியைத்தான் நிதியுலகில் வாள்களின் ஆதிக்கம் டெய்ல் ஈவென்ட்ஸ் என்று அழைக்கிறார்கள். இதன் பின்னால் இருக்கும் ஆச்சரியமான உண்மையை ஒரு எளிய நடுத்தர குடும்பத்து கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். சுந்தரம் என்றொரு நடுத்தர வர்க்க மனிதர் இருந்தார். அவர் ஒரு சாதாரண அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டு பகுதி நேரமாக ஏதேனும் ஒரு சுயதொழில் செய்து முன்னேற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார். முதலில் ஒரு சிறிய துணிக்கடையை தொடங்கினார். அது சில மாதங்களிலேயே நஷ்டமடைந்தது. அடுத்து ஒரு உணவகத்தை ஆரம்பித்தார். அதுவும் சரியாக ஓடவில்லை. பின்னர் இணையதளம் வழியாக பொருட்களை விற்கும் ஒரு முயற்சியைச் செய்தார். அதுவும் தோல்வி. இப்படி அவர் செய்த முதல் 6-7 முயற்சிகள் அவருக்கு ஏமாற்றத்தையே கொடுத்தன. உறவினர்கள் அனைவரும், உனக்கு இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டியா, ஏன் காசை வீணடிக்கிறாய் என்று திட்டினார்கள். ஆனால் சுந்தரம் சோர்வடையவில்லை. அவர் தன் 8வது முயற்சியாக ஒரு சிறிய மென்பொருள் சேவையை, சாஃப்ட்வேர் சர்வீஸ் தொடங்கினார். அது தற்செயலாக ஒரு பெரிய நிறுவனத்தின் கவனத்தை ஈர்த்தது. அந்த ஒரு நிறுவனத்தின் மூலம் அவருக்கு லட்சக்கணக்கில் ஆர்டர்கள் குவியத் தொடங்கின. அடுத்த 2 வருடங்களில் அந்த ஒரே ஒரு பிசினஸ் அவருக்கு கொடுத்த லாபம் அவர் முந்தைய 7 தொழில்களில் இழந்த ஒட்டுமொத்த பணத்தை விடவும் 100 மடங்கு அதிகமாக இருந்தது. அதுவரை அவரை பைத்தியக்காரன் என்று சொன்ன அதே சமயம் இப்போது அவரை ஒரு மாபெரும் சாதனையாளராக பார்த்தது. அவர் எடுத்த 9 முடிவுகளில் 8 முடிவுகள் தவறானவை. ஆனால் அந்த ஒரே ஒரு சரியான முடிவு அவரது வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. உலக புகழ்பெற்ற மாபெரும் நிறுவனங்களின் வெற்றியும் இதே விதியின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. உதாரணத்திற்கு டிஸ்னி நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம். அதன் தொடக்க காலத்தில் வால்ட் டிஸ்னி நூற்றுக்கணக்கான குறும்படங்களையும் அனிமேஷன் கதைகளையும் தயாரித்து மாபெரும் நஷ்டத்தில் இருந்தார். கடன்காரர்கள் கதவை தட்டினார்கள். நிறுவனம் திவாலாகும் நிலைக்குச் சென்றது. ஆனால் 1937ஆம் ஆண்டு அவர்கள் ஸ்னோ ஒயிட் அண்ட் தி 7 டுவார்ஃப்ஸ் என்ற ஒரே ஒரு திரைப்படத்தை தயாரித்தார்கள். அந்த ஒரு படம் ஒட்டுமொத்த உலக வசூல் சாதனைகளையும் முறியடித்தது. டிஸ்னி நிறுவனம் அதுவரை சந்தித்த அனைத்து கடன்களையும் அந்த ஒரே ஒரு படம் அடைத்தது மட்டுமல்லாமல் அடுத்த 100 ஆண்டுகளுக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்திற்கும் அடித்தளமிட்டது. அவர்கள் எடுத்த நூற்றுக்கணக்கான படங்களில் அந்த ஒரே ஒரு வால் டெய்ல் ஈவெண்ட் தான் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் காப்பாற்றியது. இதே விதிதான் பங்குச்சந்தை முதலீட்டிற்கும் பொருந்தும். உலகின் தலைசிறந்த முதலீட்டு நிறுவனங்கள் 100 நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்கிறார்கள் என்றால் அதில் 80 நிறுவனங்கள் சராசரியான லாபத்தையோ அல்லது நஷ்டத்தையோ தான் தரும். ஆனால் அதில் இருக்கும் ஏதோ ஒரு 2 அல்லது 3 நிறுவனங்கள் அசுரத்தனமாக வளர்ந்து பல்லாயிரம் மடங்கு லாபத்தை கொடுக்கும். அந்த 2 நிறுவனங்களின் லாபம் மற்ற 80 நிறுவனங்களின் நஷ்டத்தை துடைத்தெறிந்துவிட்டு ஒட்டுமொத்த முதலீட்டையும் லாபகரமாக மாற்றிவிடும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் பெரும்பாலானவை தோல்வியடைந்தாலும் நீங்கள் எடுக்கும் மிகச்சிறிய சில சரியான முடிவுகள் உங்களை பெரும் பணக்காரனாக்க முடியும். நடுத்தர வர்க்க மனிதர்களாகிய நாம் செய்யும் ஆகப் பெரிய தவறு என்னவென்றால் நாம் 100% துல்லியமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாம் வாங்கும் ஒவ்வொரு பங்கும் லாபம் தர வேண்டும், நாம் செய்யும் ஒவ்வொரு தொழிலும் வெற்றியில் முடிய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒருமுறை தோல்வி ஏற்பட்டுவிட்டால் அதோடு நம் பொருளாதார பயணத்தையே நிறுத்திவிடுகிறோம். ஆனால் நிதியுலகின் நிஜமான விதி என்னவென்றால் நீங்கள் பாதிக்கு பாதி முறை தவறான முடிவுகளை எடுத்தாலும் உங்களால் கோடீஸ்வரராக மாற முடியும் என்பதுதான். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், தோல்விகள் உங்களை மொத்தமாக அழித்து விடாதவாறு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுந்தரம் தன் முந்தைய தொழில்களில் தன் கையில் இருந்த அனைத்து பணத்தையும் மொத்தமாக பணயம் வைக்கவில்லை, ஒரு சிறிய பகுதியை மட்டும்தான் இழந்தார். அதனால் தான் அவரால் 8வது முறை முயற்சி செய்ய முடிந்தது. உங்களின் தோல்விகள் சிறியதாக இருக்க வேண்டும், ஆனால் உங்களின் வெற்றி பிரமாண்டமானதாக இருக்க வேண்டும். எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் தோல்விகள் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் மதிப்பின் அடிப்படையில் பார்த்தால் அந்த ஒரே ஒரு மாபெரும் வெற்றி எல்லாவற்றையும் மாற்றிவிடும். எனவே உங்கள் வாழ்க்கையில் சில தவறான நிதி முடிவுகளை எடுத்துவிட்டீர்கள் என்பதற்காக குற்ற உணர்ச்சியடைய தேவையில்லை. நீங்கள் தொடர்ந்து சரியான பாதையில் முயன்று கொண்டே இருக்கும்போது அந்த வால் போன்ற ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும். அந்த ஒரே ஒரு வெற்றி உங்களை நடுத்தர வர்க்கச் சிறையிலிருந்து நிரந்தரமாக விடுதலை செய்யும். சாப்டர் 7. நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் அதிகாலையில் ஒலிக்கும் அலார சத்தம் ஒரு விதமான பயத்தையும் பதற்றத்தையும் தான் நமக்கு கொண்டு வருகிறது. இன்று லேட்டாக போனால் மேலாளர் திட்டுவாரோ, இந்த மாத இஎம்ஐ பணத்தை கட்ட தவறினால் என்ன ஆகுமோ, உடம்பு சரியில்லை என்றாலும் லீவு போட முடியாதே என்ற எண்ணங்கள் தான் பெரும்பாலான சாமானியர்களின் காலையை தொடங்குகின்றன. நாம் ஆடம்பர கார்களையோ அல்லது பெரிய பங்களாக்களையோ வாங்குவதற்காக மட்டும் பணக்காரனாக மாற துடிப்பதில்லை.
அதன் உண்மையான நோக்கம் இந்த தினசரி பயத்திலிருந்து விடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சொந்த விருப்பப்படி வாழக்கூடிய சுதந்திரத்தை பெறுவதுதான். இதனை புரிந்து கொள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்த்த விஸ்வநாதன் என்ற நடுத்தர வர்க்க மனிதரின் கதையை பார்ப்போம். அவர் தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இயந்திரம் போல உழைத்து வந்தார். சம்பளம் ஓரளவிற்கு நன்றாக இருந்தாலும் அவரிடம் ஒரு நாளும் நிம்மதி இருந்ததில்லை. தன் மகனின் பள்ளி விழாக்கோ அல்லது மனைவியின் பிறந்த நாளுக்கோ கூட அவரால் நினைத்த நேரத்தில் விடுமுறை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. அவருடைய நேரம், அவருடைய உழைப்பு, ஏன் அவருடைய மனநிலை கூட அவருடைய முதலாளியின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஒரு நாள் அவருடைய தந்தை கடுமையான உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் விஸ்வநாதனால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை. நிறுவனத்தின் கணக்குகளை முடித்துவிட்டு கிளம்பும் போது நள்ளிரவாகிவிட்டது. அந்த பணப்பற்றாக்குறையும் நேரமின்மையும் அவரை தீவிரமான குற்ற உணர்ச்சியில் தள்ளியது. அப்போதுதான் அவர் ஒரு உண்மையை உணர்ந்தார். தன்னிடமிருக்கும் கடன்களும் சேமிப்பற்ற நிலையும் தான் தன்னை இந்த அடிமைத்தனத்தில் வைத்திருக்கின்றன. அன்றிலிருந்து அவர் தன் கூடுதல் செலவுகளை குறைத்து ஒரு அவசரகால நிதியை சிறுக சிறுக சேர்க்கத் தொடங்கினார். சில வருடங்களில் தன் 2 வருட செலவுகளுக்கான பணத்தை அவர் வங்கியில் சேர்த்து வைத்தார். அந்த சேமிப்பு அவருக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுத்தது. அடுத்த முறை அவருடைய அலுவலகத்தில் ஒரு தேவையற்ற மன அழுத்தம் ஏற்பட்டபோது அவர் பயந்து நடுங்கவில்லை. தன் மேலாளரிடம் பேச பயப்படவில்லை. ஏனெனில் ஒருவேளை அந்த வேலை போனாலும் அடுத்த 2 வருடங்களுக்கு தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொருளாதார பலம் அவரிடம் இருந்தது. பணக்காரனாக மாறுவது என்பது அதிக பொருட்களை வாங்குவது அல்ல, உங்களின் நேரத்தை உங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுதான் உண்மையான சுதந்திரம். மார்கன் ஹவுசல் இந்த அத்தியாயத்தில் மனிதர்களின் மகிழ்ச்சியை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான உளவியல் ஆய்வை குறிப்பிடுகிறார். மனிதர்கள் தங்களுக்கு பிடித்தமான ஆடம்பர பொருட்களை வாங்கும்போது தற்காலிகமாக மகிழ்ச்சியடைகிறார்கள். ஆனால் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் திருப்தியை தீர்மானிப்பது எது என்று ஆராய்ந்தபோது ஒரு வியப்பூட்டும் உண்மை தெரியவந்தது. எவர் ஒருவர் நான் இன்று என்ன செய்ய வேண்டும், யாருடன் நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை நானே தீர்மானிக்கிறேன் என்று ஆழமாக நம்புகிறாரோ அவரே உலகில் மிக மகிழ்ச்சியான மனிதராக வாழ்கிறார். உங்களிடம் கோடிக்கணக்கில் பணம் இருந்து நீங்கள் ஒரு மாபெரும் நிறுவனத்தின் தலைவராக இருந்தாலும் வாரத்தில் 7 நாட்களும் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாமல், உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட முடியாமல் ஓடிக்கொண்டே இருந்தால் நீங்கள் நிதி ரீதியாக பணக்காரராக இருக்கலாம், ஆனால் சுதந்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் இன்னும் ஒரு ஏழைதான். நடுத்தர வர்க்க மனிதர்களுக்கு பணம் கொடுக்கும் ஆக பெரிய வரப்பிரசாதமே இந்த தேர்வுகளை தேர்ந்தெடுக்கும் உரிமைதான், ஃபிளெக்சிபிலிட்டி. உங்களிடம் இருக்கும் சேமிப்பு உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை மறுக்கும் தைரியத்தை தரும். உடல்நிலை சரியில்லாத போது சில வாரங்கள் ஓய்வெடுக்கும் நிம்மதியை தரும். எனவே நடுத்தர வர்க்கச் சிறையிலிருந்து வெளியேட துடிக்கும் ஒரு சாமானியன் உண்மையான சுதந்திரத்தின் மதிப்பை உணர வேண்டும். பணக்காரனாக மாறுவது என்பது பிறரை கவர்வதற்காக செய்யும் ஆடம்பரம் அல்ல, அது உங்களுக்கான காலத்தையும் உங்கள் குடும்பத்திற்கான நிம்மதியையும் விலைக்கு வாங்கும் ஒரு அற்புதமான ஆயுதம். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை சொத்துக்களாக மாற்றி அதன் மூலம் உங்கள் நேரத்தை உங்கள் வசமாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் உங்கள் விருப்பப்படி வாழும் அந்த உண்மையான சுதந்திரமே நீங்கள் பணத்தின் மூலம் அடையக்கூடிய ஆக பெரிய உன்னதமான வெற்றியாகும். சாப்டர் 8. நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் அல்லது நட்பு வட்டாரங்களில் ஒரு பொதுவான பழக்கத்தை நாம் பார்க்கலாம். யாராவது ஒருவர் ஒரு புதிய விலையுயர்ந்த சொகுசு காரை வாங்கிக் கொண்டு நம் தெருவிற்குள் வந்தால் நம்முடைய கண்கள் அனைத்தும் அந்த காரின் மீதே இருக்கும். அப்பாடா, என்ன கார்! எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கிறது! இதை ஓட்டி வருபவர் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி, எவ்வளவு பெரிய மனிதராக இருக்க வேண்டும் என்று நாம் வியந்து பார்ப்போம். நாமும் எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைத்து இதே போன்ற ஒரு ஆடம்பர காரையோ அல்லது விலையுயர்ந்த கைக்கடிகாரத்தையோ வாங்கிவிட வேண்டும், அப்போதுதான் இந்த சமூகம் நம்மை மதிக்கும் என்று ஆழமாக நம்புகிறோம். ஆனால் இந்த எண்ணத்தின் பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் ஏமாற்றுத்தனமான உளவியலைத்தான் இந்த அத்தியாயம் நமக்கு உடைத்து காட்டுகிறது. இதனை புரிந்து கொள்ள ஒரு பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலில் வாகனங்களை நிறுத்தும் ஊழியராக வேலை பார்த்த ஒரு இளைஞனின் கதையை மார்கன் ஹவுசல் தனது சொந்த அனுபவத்திலிருந்து விவரிக்கிறார். அந்த ஹோட்டலுக்கு தினமும் உலகின் மிக விசித்திரமான ஆடம்பரமான கார்களில் பெரும் பணக்காரர்கள் வருவார்கள். ஃபெராரி, லம்போகினி போன்ற பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்களை அந்த இளைஞன் வாங்கிச் சென்று நிறுத்துவான். அவனுடைய நடுத்தர வர்க்க கனவு என்னவென்றால் தானும் ஒரு நாள் இது போன்ற ஒரு காரை வாங்க வேண்டும் என்பதுதான். அப்படி ஒரு காரில் சென்றால் வழியில் பார்ப்பவர்கள் அனைவரும் தன்னை ஒரு மாபெரும் சாதனையாளராக, மதிக்கத்தக்க மனிதராக பார்ப்பார்கள் என்று அவன் கற்பனை செய்தான். ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை உணர்ந்தான். அந்த ஆடம்பர கார்கள் ஹோட்டல் வாசலில் வந்து நிற்கும்போது அவனோ அல்லது அங்கு நின்ற மற்ற பொதுமக்களோ அந்த காரை ஓட்டி வந்த மனிதரின் முகத்தை கூட உற்று பார்ப்பதில்லை.
அனைவருடைய பார்வையும் அந்த காரின் மீதும் அதன் அழகின் மீதும் மட்டும்தான் இருந்தது. காரிலிருந்து இறங்கிய மனிதர் யார், அவருடைய குணம் என்ன, அவர் எவ்வளவு புத்திசாலி என்பதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. உண்மையில் அந்த காரை பார்த்த நடுத்தர வர்க்க மனிதர்கள் அனைவரும், நானே அந்த காரில் அமர்ந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தங்களை பற்றித்தான் கற்பனை செய்து கொண்டிருந்தார்களே தவிர அந்த காரின் உரிமையாளரை அவர்கள் மதிக்கவில்லை. இதுதான் காரில் இருக்கும் மனிதனின் முரண்பாடு. நீங்கள் பிற மனிதர்கள் உங்களை மதிக்க வேண்டும், உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆடம்பர பொருட்களை வாங்குகிறீர்கள். ஆனால் அந்த பொருட்களை பார்க்கும் பிற மனிதர்கள் அதன் மூலம் உங்களை மதிப்பதில்லை. மாறாக அந்த பொருள் தங்களுக்கு கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற தங்களின் சொந்த பேராசையை தான் வளர்த்துக் கொள்கிறார்கள். நீங்கள் காட்டும் ஆடம்பரம் பிறருக்கு ஒருபோதும் உங்கள் மீது மரியாதையை ஏற்படுத்தாது. நடுத்தர வர்க்க மனிதர்களாகிய நாம் செய்யும் ஆக பெரிய தவறு என்னவென்றால், நாம் மரியாதையையும் அங்கீகாரத்தையும் விலைமதிப்பற்ற பொருட்களின் மூலம் விலைக்கு வாங்கிவிடலாம் என்று தவறாக கணக்கு போடுகிறோம். இதற்காகவே நம்முடைய சக்திக்கு மீறிய விலையுயர்ந்த செல்போன்களையும் ஆடம்பர உடைகளையும் நகைகளையும் கடனுக்கு வாங்கி குவிக்கிறோம். சமூகத்தின் முன்னால் நாம் ஒரு பணக்காரராக காட்சியளிக்க வேண்டும் என்ற போலி பெருமைக்காக நம்முடைய நிஜமான சேமிப்பை தொலைத்து விடுகிறோம். நாம் வாங்கிய பொருளை பார்த்து மற்றவர்கள் வியக்கும் போது அவர்கள் நம்மை பாராட்டுகிறார்கள் என்று நினைத்து நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். உண்மையான மரியாதையும் அன்பும் உங்களிடம் இருக்கும் பொருட்களால் வருவதில்லை. அது உங்களுடைய பணிவு, உங்களுடைய நேர்மை, பிறருக்கு நீங்கள் காட்டும் கருணை மற்றும் உங்களின் நட்பண்புகளால் மட்டுமே உருவாகிறது. ஒரு சாமானிய மனிதன் தன் நடுத்தர வர்க்க சிறையிலிருந்து வெளியேற வேண்டுமானால் இந்த ஆடம்பர மோகத்திலிருந்து முதலில் விடுபட வேண்டும். பிறரை கவர்வதற்காக டு இம்ப்ரெஸ் அதர்ஸ் உங்கள் கையில் இருக்கும் பணத்தை வீணடிப்பதை நிறுத்துங்கள். பணக்காரனாக காட்சியளிப்பதை விட உண்மையான நிதி பலத்துடன் வாழ்வதே புத்திசாலித்தனம். உங்களின் ஆடம்பரங்கள் மற்றவர்களுக்கு பொறாமையை தரலாமே தவிர உண்மையான மதிப்பை தராது என்ற நிஜத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். பிறரின் தற்காலிக பாராட்டுகளுக்காக உங்கள் பொருளாதார எதிர்காலத்தை பணயம் வைக்காமல் உங்களுக்கான சொத்துக்களை சேமிப்பதில் கவனம் செலுத்துங்கள். இந்த உளவியல் தெளிவுதான் உங்களை ஒருபோதும் ஏழையாக மாறவிடாமல் பாதுகாக்கும் உண்மையான ஆயுதமாகும். சாப்டர் 9. நம்முடைய நடுத்தர தெருக்களில் ஒரு பொதுவான மனிதரை நாம் அனைவரும் கடந்து வந்திருப்போம். அவர் திடீரென்று ஒரு புதிய விலையுயர்ந்த ரக சொகுசு காரை வாங்குவார் அல்லது தன் வீட்டை பிரமாண்டமாக புதுப்பித்து கட்டுவார். இதை பார்க்கும் அக்கம் பக்கத்தினர், அப்பாடா, இவருக்கு பெரிய யோகம் அடித்துவிட்டது, மனிதர் பயங்கர பணக்காரர் ஆகிவிட்டார் என்று பேசத் தொடங்குவார்கள். நாமும் ஒருவருடைய வங்கிச் சேமிப்பையோ அல்லது சொத்துக்களையோ நேரில் பார்க்க முடியாது என்பதால் அவர் வெளியில் காட்டும் ஆடம்பரமான செலவுகளை வைத்தே அவர் ஒரு பணக்காரர் என்று தீர்ப்பு எழுதிவிடுகிறோம். ஆனால் நிதியுலகின் ஆகப்பெரிய உண்மையான தத்துவம் என்னவென்றால், ஒரு மனிதனிடம் இருக்கும் செல்வம் என்பது அவர் வெளியில் காட்டும் பொருட்களில் இல்லை, அவர் செலவு செய்யாமல் தன் வசம் வைத்திருக்கும் பணத்தில் தான் இருக்கிறது. இதனை புரிந்து கொள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் கணினி பொறியாளராக வேலை பார்த்து வந்த கார்த்திக் என்ற இளைஞனின் கதையை பார்ப்போம். அவனுக்கு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்தது. மாத வருமானம் லட்சத்தை தாண்டியவுடன் அவனுக்குள் ஒரு விதமான போலி பெருமை பிறந்தது. தான் ஒரு பெரிய பணக்காரன் என்பதை தன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். உடனடியாக தன் கையில் இருந்த சிறு தொகையை முன்பணமாக கொடுத்து மீதி பணத்திற்கு பெரிய அளவில் கடன் வாங்கி ஒரு ஆடம்பர ரக காரை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினான். அவனது உறவினர்கள் அனைவரும் அவனது வளர்ச்சியை பாராட்டி வியந்தார்கள். ஆனால் கார்த்திக்கின் கார் வாங்கிய கதையின் பின்னணியில் இருந்த நிஜமான கணக்கு வேறு. அவன் ஒரு 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை வாங்கினான் என்றால் அவனுடைய நிகர சொத்து மதிப்பில் இருந்து 80 லட்சம் ரூபாய் குறைந்திருக்கிறது அல்லது அவனுக்கு அவ்வளவு பெரிய கடன் சுமை ஏறியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். காரின் மாதாந்திர தவணை, எரிபொருள் செலவு, காப்பீடு என அவனது சம்பளத்தின் பெரும்பகுதி அந்த ஒரே ஒரு பொருளுக்காகவே கரையத் தொடங்கியது. அடுத்த சில மாதங்களில் அவனது நிறுவனத்தில் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கார்த்திக்கிற்கு தன் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவனிடம் கார் இருந்தது, ஆனால் அடுத்த மாத தவணையை கட்டுவதற்கோ அல்லது தன் குடும்பத்தின் அன்றாட செலவுகளை கையாள்வதற்கோ அவனிடம் ஒரு ரூபாய் கூட சேமிப்பு இல்லை. ஒரே ஒரு மாதத்தில் அவனது கார் வங்கியால் பறிமுதல் செய்யப்பட்டது. அதுவரை அவனை பணக்காரனாக பார்த்த சமூகம் இப்போது அவனது நிலையை பார்த்து பரிதாபப்பட்டது. கார்த்திக் செய்த தவறு என்னவென்றால், அவன் பணக்காரனாக இருப்பதற்கும் பீயிங் ரிச் செல்வந்தராக மாறுவதற்கும் பீயிங் வெல்தி இடையில் இருக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளவில்லை. பணக்காரனாக இருப்பது என்பது உங்களின் தற்போதைய வருமானத்தை குறிப்பது. நீங்கள் வெளியில் காட்டும் ஆடம்பர பொருட்கள், விலையுயர்ந்த உடைகள், சொகுசு கார்கள் அனைத்தும் நீங்கள் பணக்காரர் என்பதை காட்டும். ஆனால் செல்வம் என்பது கண்ணுக்கு தெரியாதது. அது நீங்கள் இன்னும் செலவழிக்காத உங்களின் வங்கிக் கணக்கிலும் முதலீடுகளிலும் நிலமாகவும் பத்திரங்களாகவும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் சொத்துக்களை குறிக்கும்.
நடுத்தர வர்க்க மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் வெளியில் தெரியும் போலி பணக்காரர்களை பார்த்து ஏமாந்து விடுகிறோம். ஒரு மனிதன் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள காரை ஓட்டுகிறான் என்றால் அவனிடம் 1 கோடி ரூபாய் இருக்கிறது என்று அர்த்தமல்ல. மாறாக அவனிடம் இருந்த 1 கோடி ரூபாய் கைமாறி போய்விட்டது அல்லது அவன் 1 கோடி ரூபாய் கடனாளியாக இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். உண்மையான செல்வந்தர்கள் தங்களின் பணத்தை வெளியில் காட்டி பெருமைப்படுவதில்லை. அவர்கள் தங்களின் பணத்தை சொத்துக்களாக மாற்றி அதன் மூலம் தங்களின் எதிர்கால பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் விலைக்கு வாங்குகிறார்கள். செல்வம் என்பது உங்களுக்கு கொடுக்கும் ஆகப் பெரிய சக்தி என்னவென்றால் அது உங்களுக்கு புதிய தேர்வுகளை தரும் ஆப்ஷன்ஸ். உங்களிடம் கண்ணுக்கு தெரியாத சேமிப்பு இருக்கும்போது உங்களால் அவசர காலத்தில் நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பு வரும்போது அதை தைரியமாக பயன்படுத்த முடியும். ஆனால் உங்களின் ஒட்டுமொத்த பணத்தையும் வெளியில் காட்டும் ஆடம்பர பொருட்களில் முதலீடு செய்துவிட்டால் உங்களிடம் பொருட்கள் மட்டுமே மிஞ்சும், உண்மையான நிதி பலம் அழிந்துவிடும். எனவே நடுத்தர வர்க்கச் சிறையிலிருந்து வெளியேற துடிக்கும் ஒரு சாமானியன் இந்த தத்துவத்தை ஆழமாக மனதில் பதிக்க வேண்டும். பிறரை கவர்வதற்காக செய்யும் செலவுகள் அனைத்தும் உங்களை ஏழ்மையை நோக்கியே தள்ளும். பணக்காரனாக காட்சியளிப்பதை விட வெளியில் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையான செல்வந்தராக மாறுவதே புத்திசாலித்தனம். உங்களின் ஆடம்பர மோகத்தை கட்டுப்படுத்தி கண்ணுக்கு தெரியாத உங்களின் சேமிப்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த ரகசிய செல்வம் தான் உங்களின் வாழ்க்கையை என்றென்றும் பாதுகாக்கும் உண்மையான அரணாக விளங்கும். சாப்டர் 10. சம்பள நாள் வந்தவுடன் நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் ஒரு பெரிய கணக்கு வழக்கே நடக்கும். வீட்டு வாடகைக்கு இவ்வளவு, மளிகை பொருட்களுக்கு இவ்வளவு, பிள்ளைகளின் பள்ளி கட்டணத்திற்கு இவ்வளவு, வாங்கிய கடன்களின் தவணைக்கு இவ்வளவு என்று அனைத்து பணமும் பிரித்து கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் கொடுத்து முடித்த பிறகு கையில் மீதம் 1 ரூபாய் கூட இருக்காது. நாமும் நம்முடைய வருமானம் மிக குறைவாக இருக்கிறது. இதில் எப்படி சேமிப்பது? இன்னும் கொஞ்சம் கூடுதல் சம்பளம் கிடைத்தால் அல்லது ஒரு பெரிய பதவி உயர்வு வந்தால் நாம் தாராளமாக சேமிக்கத் தொடங்கலாம் என்று நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வோம். ஆனால் மார்கன் ஹவுசல் இந்த அத்தியாயத்தில் நம்முடைய இந்த பொதுவான சிந்தனையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கிறார். இதனை புரிந்து கொள்ள ஒரே அலுவலகத்தில் ஒரே பதவியில் வேலை பார்த்து வந்த சேகர் என்ற ஒரு நடுத்தர வர்க்க மனிதரின் கதையை பார்ப்போம். அவருக்கும் அவருடைய சக ஊழியருக்கும் ஒரே அளவிலான சம்பளம்தான் கிடைத்து வந்தது. ஆனால் சேகரிடம் ஒரு விசித்திரமான குணம் இருந்தது. அவர் தன் சம்பளத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை சம்பளம் வந்த முதல் நாளே யாருக்கும் தெரியாமல் தனியாக எடுத்து ஒரு சேமிப்பு கணக்கில் போட்டுவிடுவார். அதன் பிறகு மீதமிருக்கும் பணத்தை வைத்துத்தான் தன் குடும்பத்தின் ஒட்டுமொத்த செலவுகளையும் திட்டமிடுவார். அவரோடு வேலை பார்த்த மற்றவர்கள், என்ன இவன் ஒரு புதிய அலைபேசி கூட வாங்காமல் ஆடம்பர உடைகள் அணியாமல் இவ்வளவு கஞ்சத்தனமாக இருக்கிறான் என்று கேலி பேசுவார்கள். ஆனால் சேகர் ஒரு குறிப்பிட்ட இலக்கிற்காக சேமிக்கவில்லை. அவசர காலத்திற்கு பயன்படும் அல்லது எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது கை கொடுக்கும் என்ற ஒரு பொதுவான நோக்கத்திற்காக மட்டுமே அவர் அந்த பணத்தை சிறுக சிறுக சேமித்து வந்தார். சில வருடங்கள் கழித்து அந்த நிறுவனத்தில் ஒரு பெரிய நிர்வாக மாற்றம் ஏற்பட்டு பல ஊழியர்களின் வேலைக்கு ஆபத்து வந்தது. சேகரின் சக ஊழியர்கள் அனைவரும் தங்களின் மாதாந்திர தவணைகளை கட்ட முடியாமல் அடுத்த மாதச் செலவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மிகுந்த பயத்திலும் மன அழுத்தத்திலும் மூழ்கினார்கள். ஆனால் சேகர் அமைதியாக இருந்தார். அவரிடமிருந்த அந்த பொதுவான சேமிப்பு அவருக்கு அடுத்த சில வருடங்களுக்கான நிம்மதியையும் பாதுகாப்பையும் கொடுத்திருந்தது. பலர் நினைப்பது போல சேமிப்பு என்பது உங்களின் வருமானத்தை பொறுத்தது அல்ல, அது உங்களுடைய ஈகோவை குறைப்பதை பொறுத்தது. உங்களிடம் எவ்வளவுதான் லட்சக்கணக்கில் வருமானம் வந்தாலும் உங்களின் ஆடம்பர ஆசைகளும் பிறரை கவர வேண்டும் என்ற ஈகோவும் வளர்ந்து கொண்டே இருந்தால் உங்களால் ஒருபோதும் 1 ரூபாயை கூட சேமிக்க முடியாது. சேமிப்பு என்பது உங்களின் வருமானத்திற்கும் உங்களின் ஈகோவிற்கும் நடுவில் இருக்கும் வித்தியாசமாகும். உங்களின் தேவைகளை தாண்டி பிறரின் பாராட்டை பெறுவதற்காக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ஆடம்பர செலவும் உங்களின் சேமிப்பை அழித்துக் கொண்டிருக்கிறது. நடுத்தர வர்க்க மனிதர்களாகிய நாம் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக மட்டுமே சேமிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு கார் வாங்க வேண்டும் அல்லது ஒரு நிலம் வாங்க வேண்டும், அதற்காக சேமிக்கிறேன் என்போம். ஆனால் இந்த உலகம் கணிக்க முடியாத விசித்திரமான ஆபத்துகளால் நிறைந்தது. உங்களுக்கு எப்போது வேலை போகும், எப்போது மருத்துவ அவசரம் ஏற்படும், எப்போது சந்தை வீழ்ச்சியடையும் என்று யாராலும் முன்கூட்டியே சொல்ல முடியாது. எனவே எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாமலேயே உங்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக சேமிக்க பழகுங்கள். அந்த சேமிப்பு உங்களுக்கு கொடுக்கும் ஆகப் பெரிய சக்தி என்னவென்றால் அது உங்களுக்கு காலத்தை விலைக்கு வாங்கித் தரும். உங்களிடம் போதுமான சேமிப்பு இருக்கும்போது உங்களால் அவசரப்பட்டு எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்க தேவையில்லை. ஒரு மோசமான முதலாளியிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த ஒரு நல்ல வேலைக்காக காத்திருக்கும் சுதந்திரத்தை அந்த சேமிப்பு உங்களுக்கு வழங்கும். நடுத்தர வர்க்கச் சிறையிலிருந்து வெளியேற துடிக்கும் ஒரு சாமானியனுக்கு சேமிப்பு என்பது வெறும் பணம் அல்ல, அது அவனது சுயமரியாதை மற்றும் சுதந்திரத்தின் அடையாளம்.
உங்களின் வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி இன்றே உங்களின் சேமிப்பை தொடங்குங்கள். அதுதான் உங்களின் பொருளாதார வாழ்க்கையை என்றென்றும் பாதுகாக்கும் உண்மையான ஆயுதமாகும். சாப்டர் 11. நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் அப்பாக்கள் அல்லது தாத்தாக்கள் எடுக்கும் சில நிதியியல் முடிவுகள் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு பெரிய முட்டாள்தனமாக தோன்றலாம். உதாரணத்திற்கு, வங்கியில் 5% வட்டி மட்டுமே கிடைக்கும் என்று தெரிந்தும் கஷ்டப்பட்டு சேர்த்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஒரு நிலையான வைப்பு நிதியில் 30 வருடங்களாக அப்படியே போட்டு வைத்திருப்பார்கள். அப்பா, பங்குச்சந்தையில் போட்டால் இதைவிட 3 மடங்கு லாபம் எடுக்கலாமே, ஏன் இப்படி பணத்தை வீணடிக்கிறீர்கள்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை என்று நாம் வாதாடுவோம். கணித ரீதியாகவும் எண்களின் அடிப்படையிலும் நாம் சொல்வதுதான் 100% சரி. ஆனால் மனிதர்கள் யாரும் வெறும் எண்களால் இயங்கும் இயந்திரங்கள் அல்ல, நாம் உணர்வுகளால் இயங்கும் மனிதர்கள். இந்த அத்தியாயத்தில் மார்கன் ஹவுசல் பண விஷயத்தில் அதிபுத்திசாலித்தனமாக ரேஷனல் இருப்பதை விட நியாயமான ரீசனபிள் மனப்பக்குவத்தோடு இருப்பதே நீண்ட காலத்திற்கு நல்லது என்ற உண்மையை உடைக்கிறார். இதனை புரிந்துகொள்ள ஒரு தனியார் வங்கியில் மேலாளராக வேலை பார்த்து வந்த மாதவன் என்ற ஒரு நடுத்தர வர்க்க மனிதரின் கதையை பார்ப்போம். அவர் பொருளாதார படிப்புகளை முடித்தவர் என்பதால் பணத்தை கையாள்வதில் அசாத்தியமான கணித திறமை அவரிடம் இருந்தது. எங்கு முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும், எந்த கடனை எப்படி அடைக்க வேண்டும் என்ற கணக்குகள் அனைத்தும் அவரது விரல் நுனியில் இருந்தன. அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. தன் சேமிப்பில் இருந்த பணத்தை வைத்தும் ஓரளவிற்கு வங்கியின் மூலம் கடனை பெற்றும் ஒரு அழகான வீட்டை வாங்கினார். இங்குதான் மாதவனின் கணித அறிவு ஒரு புதிய முடிவை எடுத்தது. அவர் நினைத்திருந்தால் கையில் இருந்த கூடுதல் போனஸ் தொகையை வைத்து அந்த வீட்டுக் கடனை முன்கூட்டியே அடைத்திருக்கலாம். ஆனால் அவரது மூளை கணக்கு போட்டது, வீட்டுக் கடனுக்கான வட்டி விகிதம் வெறும் 7% தான். ஆனால் இதே பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் எனக்கு 12% லாபம் கிடைக்கும். எனவே கடனை முன்கூட்டியே அடைப்பது ஒரு முட்டாள்தனமான முடிவு. கணித ரீதியாக அவர் எடுத்த முடிவு அசாத்தியமானது, துல்லியமானது. ஆனால் அடுத்த சில வருடங்களில் எதிர்பாராத விதமாக அவரது குடும்பத்தில் ஒரு பெரிய மருத்துவ அவசரநிலை ஏற்பட்டது. அதே நேரத்தில் பங்குச்சந்தையும் கடுமையான சரிவை சந்தித்தது. மாதவன் தன் முதலீடுகளை பார்த்தார், அது பாதியாக குறைந்திருந்தது. மறுபுறம் ஒவ்வொரு மாதமும் கட்ட வேண்டிய வீட்டுக் கடனின் தவணை அவசியமாக நின்றது. அவருக்கு இரவு நேரங்களில் தூக்கம் தொலைந்தது. எண்களின் அடிப்படையில் அவர் எடுத்த அந்த அதிபுத்திசாலித்தனமான முடிவு நிஜ வாழ்க்கையின் அழுத்தத்தில் அவரது நிம்மதியை குலைத்துவிட்டது. ஒருவேளை அவர் கணிதத்தை பார்க்காமல், சரி, நமக்கு கடன் சுமை இல்லாமல் இருப்பதே நிம்மதி என்று நினைத்து கடனை முன்கூட்டியே அடைத்திருந்தால் இந்த மன உளைச்சல் அவருக்கு ஏற்பட்டிருக்காது. கடனில்லாத வீடு அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மன அமைதி என்பது பங்குச்சந்தை கொடுத்திருக்கக்கூடிய அந்த 5% கூடுதல் லாபத்தை விடவும் மிக உன்னதமானது. நாம் பல நேரங்களில் நம்முடைய முதலீட்டு திட்டங்களை ஒரு காகிதத்தில் ஃபார்முலாக்களின்படி வரைகிறோம். நான் அடுத்த 20 வருடங்களுக்கு ஒரு நாள் கூட தவறாமல் இவ்வளவு தொகையை முதலீடு செய்வேன், சந்தை எவ்வளவு வீழ்ந்தாலும் என் பணத்தை எடுக்க மாட்டேன் என்று காகிதத்தில் எழுதுவது மிக எளிது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் சந்தை பாதியாக வீழும்போது, உங்கள் அலைபேசியில் உங்களின் சேமிப்பு கரைவதை பார்க்கும்போது உங்களின் இதயம் படபடக்கும், பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்போது உங்களின் கணித அறிவு வேலை செய்யாது, உங்களின் உணர்வுகள் தான் உங்களை கட்டுப்படுத்தும். அதனால்தான் காகிதத்தில் மிகச் சரியாக இருக்கும் ஒரு திட்டத்தை விட உங்களை நிம்மதியாக தூங்க வைக்கக்கூடிய ஒரு சுமாரான திட்டமே சிறந்ததாகும். நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்து மனிதராக இருந்தால் உங்களின் முதல் நோக்கம் அதிக லாபம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, சந்தையில் நீண்ட காலம் அழியாமல் உயிர் பிழைத்திருப்பதுதான். எவர் ஒருவர் தன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தனக்கு எது நிம்மதியை தருகிறதோ அந்த நியாயமான வழியை தேர்ந்தெடுக்கிறாரோ அவரை இறுதி வரை முதலீட்டு பயணத்தை தொடர முடியும். எனவே உங்களுடைய நிதியியல் முடிவுகளில் வெறும் எண்களை மட்டும் பார்க்காதீர்கள். உங்களின் குடும்ப நிம்மதி, உங்களின் இரவு நேர தூக்கம், அவசர காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி ஆகியவற்றை கணக்கில் கொள்ளுங்கள். உலகத்தரம் வாய்ந்த பொருளாதார மேதைகள் எடுக்கும் முடிவுகள் கூட சில நேரங்களில் நிஜ வாழ்க்கையின் உணர்வு பூர்வமான அழுத்தங்களால் தோல்வியடைகின்றன. நடுத்தர வர்க்கச் சிறையிலிருந்து வெளியேற துடிக்கும் ஒரு சாமானியன் அதிபுத்திசாலியாக இருக்க ஆசைப்படுவதை விட தன் சூழ்நிலைக்கு எது நியாயமானது என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவதே உண்மையான வெற்றியாகும். சாப்டர் 12. நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் ஒரு பொதுவான பழக்கம் இருக்கிறது. நாம் ஒரு புதிய முதலீட்டை தொடங்கும் போதோ அல்லது ஒரு முக்கியமான நிதி முடிவை எடுக்கும் போதோ கடந்த கால வரலாற்றை அப்படியே உற்று நோக்குவோம். கடந்த 10 வருடங்களில் இந்த நிலத்தின் மதிப்பு இவ்வளவு உயர்ந்திருக்கிறது, இந்த தங்கம் இவ்வளவு லாபம் கொடுத்திருக்கிறது, எனவே அடுத்த 10 வருடங்களிலும் இது அப்படித்தான் நடக்கும் என்று ஒரு பெரிய கணக்கு போடுவோம். கடந்த காலத்தின் தரவுகளையும் எண்களையும் வைத்து நம்முடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்துவிடலாம் என்று நாம் ஆழமாக நம்புகிறோம்.
ஆனால் இந்த உலக பொருளாதாரத்தின் உண்மையான வரலாறு என்பது நாம் ஒருபோதும் எதிர்பாராத, கற்பனை கூட செய்து பார்க்காத மாபெரும் ஆச்சரியங்களாலும் அதிர்ச்சிகளாலும் மட்டுமே மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். இதனை புரிந்து கொள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்த முத்தையா என்ற ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க மனிதரின் கதையை பார்ப்போம். அவர் 30 வருடங்களாக ஒரு துணிக்கடையில் கணக்காளராக வேலை பார்த்து வந்தார். கடந்த கால அனுபவங்களை வைத்து தன் வாழ்க்கையை திட்டமிடுவதில் அவர் மிகவும் கெட்டிக்காரர். கடந்த 30 வருடங்களாக தன் ஊரில் எந்தெந்த மாதங்களில் துணி வியாபாரம் அதிகமாக நடக்கும், எப்போது மந்தமாக இருக்கும் என்ற ஒட்டுமொத்த வரலாறும் அவருக்கு அக்குவேர ஆணிவேராக தெரியும். அந்த வரலாற்றின் அடிப்படையிலேயே அவர் தன் சொந்த சேமிப்பையும் திட்டமிட்டு முதலீடு செய்து வந்தார். ஒரு நாள் முத்தையா தன் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் எடுத்து தன் ஊரின் பிரதான சாலையில் இருந்த ஒரு பெரிய வணிக வளாகத்தில் ஒரு புதிய கடையை வாங்குவதற்காக முன்பணம் கொடுத்தார். கடந்த 20 வருடங்களாக அந்த சாலையில் இருந்த கடைகள் அனைத்தும் மாபெரும் லாபத்தை சந்தித்து வந்தன என்பதுதான் அவரது கணிப்பிற்கு மிக முக்கிய காரணம். வரலாறு ஒருபோதும் பொய்காது என்று அவர் நம்பினார். ஆனால் அவர் கடை திறந்த அடுத்த சில மாதங்களில் ஒட்டுமொத்த உலகையுமே உலுக்கிய ஒரு மாபெரும் தொற்றுநோய் பரவல் பேண்டமிக் ஏற்பட்டது. நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மனிதர்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அதுவரை முத்தையா படித்து வைத்திருந்த 30 வருட பொருளாதார வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அவரது கடைகள் பல மாதங்களாக அடைக்கப்பட்டு கிடந்தன. வாங்கிய கடனுக்கான வட்டி ஏறிக்கொண்டே இருந்தது. கடந்த கால தரவுகள் எதுவும் அவருக்கு இந்த விசித்திரமான சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது என்று கற்றுத்தரவில்லை. அவர் முற்றிலும் நிலைகுலைந்து போனார். முத்தையா செய்த தவறு என்னவென்றால், கடந்த கால வரலாறு என்பது எதிர்காலத்திற்கான ஒரு வழிகாட்டியே தவிர அதுவே எதிர்காலத்தின் இறுதி வரைபடம் அல்ல என்பதை அவர் மறந்ததுதான். இந்த உலகத்தை மாற்றியமைத்த மாபெரும் நிதியியல் நிகழ்வுகள் அனைத்தும் அதற்கு முன்பு வரலாற்றில் ஒருமுறை கூட நடக்காத விசித்திரமான ஆச்சரியங்கள் தான். பொருளாதார வல்லுநர்கள் பல நேரங்களில் செய்யும் தவறும் இதுதான். அவர்கள் கடந்த காலத்தின் மாபெரும் வீழ்ச்சிகளையும் வளர்ச்சிகளையும் கணினியில் ஆராய்ந்து, இதோ சந்தை அடுத்து இப்படித்தான் நகரப்போகிறது என்று தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். ஆனால் 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட உலக பொருளாதார வீழ்ச்சியோ அல்லது அதற்கு முன்பு நடந்த உலக போர்களோ கடந்த கால வரலாற்றை படித்து உருவானவை அல்ல. அவை அனைத்தும் மனித குலம் எதிர்பாராத ஒரு வினாடியில் திடீரென்று தோன்றி ஒட்டுமொத்த நிதியமைப்பையும் தலைகீழாக மாற்றியவை. வரலாற்றை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், மனிதர்கள் பேராசையினாலும் பயத்தினாலும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள மட்டுமே பயன்படுத்த வேண்டுமே தவிர எதிர்காலத்தின் துல்லியமான எண்களை கணிக்க பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்து மனிதராக இருந்தால் இந்த ஆச்சரியங்களின் உளவியலை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முதலீட்டு திட்டத்திலும் நான் நினைப்பது போல எதுவும் நடக்காமல், நான் கற்பனை செய்யாத ஒரு புதிய ஆபத்து வந்தால் என் நிலை என்ன என்ற ஒரு கேள்வியை எப்போதும் வைத்திருக்க வேண்டும். கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட முதலீடு ஏமாற்றவில்லை என்பதற்காக அது எதிர்காலத்திலும் ஏமாற்றாது என்று குருட்டுத்தனமாக நம்பி உங்கள் கையில் இருக்கும் மொத்த பணத்தையும் ஒரே இடத்தில் கொட்டிவிடக்கூடாது. வரலாறு நமக்கு கற்றுத்தரும் ஆகப்பெரிய பாடம் என்னவென்றால், இந்த உலகம் தொடர்ந்து நமக்கு அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் என்பதுதான். நடுத்தர வர்க்கச் சிறையிலிருந்து தப்பிக்க துடிக்கும் ஒரு சாமானியன் கடந்த காலத்தின் எண்களை மட்டும் நம்பி தன் எதிர்காலத்தை பணயம் வைக்கக்கூடாது. மாறாக, எந்த ஒரு எதிர்பாராத புயல் வந்தாலும் தன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு வலுவான அவசர கால பாதுகாப்பு வளையத்தை எப்போதும் தன் கையில் வைத்திருக்க வேண்டும். அந்த தெளிவுதான் உங்களை எந்த ஒரு உலக பொருளாதார மாற்றத்திலும் அழியாமல் பாதுகாக்கும் உண்மையான கேடயமாகும். சாப்டர் 13. நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் ஒரு பொதுவான பழக்கம் இருக்கிறது. நாம் ஒரு இடத்திற்கு பயணமாக புறப்படுகிறோம் என்று வையுங்கள். அங்கே செல்வதற்கு கணக்காக 1 மணி நேரம் ஆகும் என்றால், நம் வீட்டு பெரியவர்கள் ஒரு 1.5 மணி நேரத்திற்கு முன்பாகவே கிளம்பு, வழியில் ரயில்வே கேட் மூடலாம் அல்லது வண்டியில் பஞ்சர் ஆகலாம் என்று சொல்வார்கள். இந்த முன்கூட்டியே திட்டமிடும் எச்சரிக்கை உணர்வை நாம் பயணங்களில் சரியாக பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய பண விஷயத்திற்கு வரும்போது இந்த இடைவெளியை நாம் முற்றிலும் மறந்துவிடுகிறோம். நாம் வாங்கும் சம்பளம், நாம் செய்யும் முதலீடு, நம்முடைய மாதாந்திர தவணை என எல்லாவற்றையும் 100% துல்லியமாக எந்த ஒரு தவறும் நடக்காது என்ற அதீத நம்பிக்கையில்தான் கணக்கு போடுகிறோம். இந்த ஆபத்தான போக்கை மாற்றி நம் நிதியியலில் தவறுகளுக்கான இடைவெளி எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றித்தான் இந்த அத்தியாயம் பேசுகிறது. இதனை புரிந்து கொள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக வேலை பார்த்து வந்த கார்த்திக் என்ற நடுத்தர வர்க்க மனிதரின் முதல் கதையை பார்ப்போம். கார்த்திக்கிற்கு மாதம் 80,000 ரூபாய் சம்பளம் கிடைத்து வந்தது. அவர் ஒரு புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டை வாங்க திட்டமிட்டார். அதற்கான மாதாந்திர தவணை சரியாக 40,000 ரூபாய் வந்தது.
கார்த்திக் தன் மனதில் ஒரு கணக்கு போட்டார். சம்பளம் 80,000, வீட்டுத் தவணை 40,000, மீதமிருக்கும் 40,000-த்தில் 20,000 குடும்பச் செலவு, மீதி 20,000-ஐ சேமித்து விடலாம். இந்த திட்டம் காகிதத்தில் பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருந்தது. இதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று அவரும் நம்பினார். ஆனால் நிஜ வாழ்க்கை என்பது நாம் போடும் கணக்கின்படி எப்போதும் நடப்பதில்லை. அடுத்த சில மாதங்களில் கார்த்திக்கின் நிறுவனத்தில் திடீரென்று ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அவரது சம்பளத்தில் 20% குறைக்கப்பட்டது. இப்போது அவரது சம்பளம் 60,000-ஆக மாறியது. ஆனால் அவர் கட்ட வேண்டிய வீட்டுத் தவணையோ அதே 40,000-ஆகவே இருந்தது. மீதமிருக்கும் 20,000 ரூபாயில் அவசர மருத்துவ செலவுகளையோ அல்லது குடும்பத்தின் அன்றாட தேவைகளையோ அவரால் சமாளிக்க முடியவில்லை. கார்த்திக் தன் திட்டத்தில் ஒரு சிறிய தவறு நடப்பதற்கான இடைவெளியை கூட விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றையும் கணக்காக திட்டமிட்டதால் ஒரு சிறிய பொருளாதார மாற்றம் வந்தவுடன் அவரால் அதை தாங்க முடியாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் கடனில் மூழ்கியது. இப்போது நாம் இரண்டாவது கதையை பார்ப்போம். இது ஒரு சிறிய சுயதொழில் செய்து வந்த ஆறுமுகம் என்பவரின் கதை. அவர் ஒரு மளிகை கடையை நடத்தி வந்தார். கடந்த சில வருடங்களாக கடையின் வருமானம் மிகவும் சீராக இருந்தது. அவரிடம் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அவர் தன் தொழிலின் லாபத்தில் ஒரு பகுதியை தனியாக எடுத்து ஆபத்துக்கால நிதி என்று எப்போதும் வைத்திருப்பார். அவரது நண்பர்கள், ஏன் ஆறுமுகம், இந்த பணத்தை சும்மா வங்கியில் போட்டு வைப்பதற்கு பதிலாக இன்னொரு புதிய கிளையை தொடங்கி உன்னுடைய வியாபாரத்தை பெருக்கலாமே என்று அறிவுரை கூறினார்கள். ஆனால் ஆறுமுகம், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? ஒருவேளை என் கடைக்கு முன்னால் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வரலாம், அல்லது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். அந்த சூழ்நிலையை சமாளிக்க எனக்கு இந்த தவறுகளுக்கான இடைவெளி தேவை என்று மறுத்துவிட்டார். அவர் பயந்தது போலவே அடுத்த ஒரு வருடத்தில் அந்த வீதியில் ஒரு பிரமாண்டமான வணிக வளாகம் உருவானது. ஆறுமுகத்தின் கடைக்கு வந்த வாடிக்கையாளர்களில் பாதி பேர் அங்கே செல்லத் தொடங்கினார்கள். அவரது வருமானம் பாதியாக குறைந்தது. ஆனால் அவரிடம் இருந்த அந்த பாதுகாப்பு நிதி அவரது குடும்பத்தை நடுத்தெருவிற்கு வரவிடாமல் அடுத்த 2 வருடங்களுக்கு தாங்கி பிடித்தது. அந்த இடைவெளியை பயன்படுத்தி அவர் தன் வியாபார முறையை மாற்றி மீண்டும் தன் தொழிலை லாபகரமாக மாற்றினார். உலக புகழ்பெற்ற மாபெரும் பாலங்களை கட்டும் பொறியாளர்கள் ஒரு விசித்திரமான விதியை பின்பற்றுவார்கள். ஒரு பாலத்தின் வழியாக அதிகபட்சமாக 10,000 கிலோ எடையுள்ள வாகனங்கள் தான் செல்லப் போகின்றன என்று அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் அந்த பாலத்தை 30,000 கிலோ எடையை தாங்கும் வல்லமையோடு தான் வடிவமைப்பார்கள். ஏனெனில் அவர்கள் நினைப்பது போல அல்லாமல் எப்போதாவது ஒரு நாள் எதிர்பாராத அசுர எடையுள்ள வாகனம் வந்தாலும் அந்த பாலம் இடிந்து விழுந்துவிடக் கூடாது. இதே விதியைத்தான் நம்முடைய நிதியியல் பாலத்திற்கும் நாம் பயன்படுத்த வேண்டும். நடுத்தர வர்க்க மனிதர்களாகிய நாம் செய்யும் ஆகப் பெரிய தவறு என்னவென்றால், நாம் நம்முடைய எதிர்கால வருமானத்தை எப்போதும் மிக உயர்வாக கணித்துக் கொள்கிறோம். அடுத்த வருடம் எனக்கு நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும், பங்குச்சந்தை அடுத்த 5 வருடங்களுக்கு தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கும் என்று ஒரு சாதகமான சூழ்நிலையை மட்டுமே கற்பனை செய்கிறோம். ஆனால் உண்மையான புத்திசாலித்தனம் என்பது, எல்லாம் தவறாக நடந்தால், என் திட்டம் தோல்வியடைந்தால் என்னிடம் இருக்கும் அடுத்த கட்ட பாதுகாப்பு என்ன என்று யோசிப்பதுதான். உங்களிடம் இருக்கும் தவறுகளுக்கான இடைவெளி என்பது உங்களை கோழையாக மாற்றாது, மாறாக அது உங்களை சந்தையில் நீண்ட காலம் உயிர் வாழ வைக்கும். உங்களுடைய முதலீட்டு திட்டங்களில் உங்களுடைய மாதாந்திர செலவுகளில் எப்போதும் ஒரு 20 முதல் 30% பணத்தை எதற்கும் பயன்படுத்தாமல் தற்செயலான ஆபத்துகளுக்காக ஒதுக்கி வையுங்கள். அந்த பணம் உங்களுக்கு கூடுதல் வட்டி தராமல் இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு கொடுக்கும் மன அமைதியும் அவசர காலத்தில் உங்களை கடனாளியாக மாறவிடாமல் தடுக்கும் சக்தியும் உலகிலேயே ஆகப்பெரிய லாபமாகும். நடுத்தர வர்க்கச் சிறையிலிருந்து தப்பிக்க துடிக்கும் ஒரு சாமானியன் தன் நிதியியல் வாழ்க்கையில் இந்த தவறுகளுக்கான இடைவெளியை எப்போதும் ஒரு கேடயமாக வைத்திருக்க வேண்டும். சாப்டர் 14. நம்முடைய 15 வயதிலோ அல்லது கல்லூரி படிக்கும் காலத்திலோ நாம் எடுத்த சில முடிவுகளை திரும்பி பார்த்தால் நமக்கே இப்போது சிரிப்பு வரும். அன்று ஏன் அப்படி ஒரு விசித்திரமான உடையை அணிந்தோம், ஏன் அந்த தேவையற்ற விஷயத்திற்காக வாதாடினோம் என்று நாம் வியப்போம். மனிதர்களாகிய நாம் காலப்போக்கில் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சுவை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆசைகள் என எல்லாமே வயதாக ஆக உருமாறுகின்றன. ஆனால் நம்முடைய பண விஷயத்திற்கு வரும்போது மட்டும் நான் 20 வயதில் போட்ட திட்டத்தை 50 வயது வரையிலும் அப்படியே துல்லியமாக பின்பற்றுவேன் என்று ஒரு மாபெரும் மாயையில் வாழ்கிறோம். இந்த அத்தியாயத்தில் மார்கன் ஹவுசல் மனித குணங்களின் இந்த தவிர்க்க முடியாத மாற்றத்தை பற்றியும் அது நம் நிதியியல் திட்டங்களை எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றியும் மிக ஆழமாக விளக்குகிறார். இதனை புரிந்து கொள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் வளர்ந்து சிறு வயதிலிருந்தே மருத்துவராக வேண்டும் என்று துடித்த சுரேஷ் என்ற இளைஞனின் முதல் கதையை பார்ப்போம். சுரேஷ் தனது 20களில் ஒரு மாபெரும் லட்சியவாதியாக இருந்தார்.
நாள் ஒன்றுக்கு 18 மணி நேரம் உழைத்து கடுமையான நுழைவுத் தேர்வுகளை கடந்து ஒரு தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக மாறினார். அவனது 20 வயது மூளை அவனுக்கு சொன்னது, வாழ்க்கை என்பது உழைப்பு மட்டும்தான். நான் என் வாழ்நாள் முழுவதும் இந்த மருத்துவமனையிலேயே கழித்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுவேன். அவனது ஒட்டுமொத்த நீண்ட கால திட்டமும் அந்த ஒரு புள்ளியை வைத்தே வடிவமைக்கப்பட்டது. ஆனால் சுரேஷிற்கு 35 வயதாகி திருமணம் நடந்து ஒரு அழகான குழந்தை பிறந்தபோது அவனது மனநிலை முற்றிலும் மாறத் தொடங்கியது. மருத்துவமனையின் அவசர அறையில் நள்ளிரவில் அமர்ந்திருக்கும் போது அவனது மனம் தன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் தன் குழந்தையை எண்ணி ஏங்கியது. தன் குடும்பத்தோடு செலவழிக்க அவரிடம் நேரமில்லை. அவனது 20 வயது லட்சியம் அவனது 35 வயது யதார்த்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சிறைச்சாலையாக மாறியது. சுரேஷ் என்ற மனிதன் மாறிவிட்டான், ஆனால் அவனது நிதியியல் மற்றும் தொழில் சார்ந்த திட்டங்கள் பழையபடியே இருந்ததால் அவரால் அந்த சூழ்நிலையை எளிதாக மாற்ற முடியவில்லை. அவர் தன் கடந்த கால முடிவின் கைதியாக மாறினார். இப்போது நாம் இரண்டாவது கதையை பார்ப்போம். இது ஒரு எளிய அரசு அலுவலகத்தில் எழுத்தராக தன் வாழ்க்கையை தொடங்கிய ரகுராமன் என்பவரின் கதை. ரகுராமன் தனது 25 வயதில் மிகவும் எளிமையான ஒரு மனிதராக இருந்தார். எனக்கு ஆடம்பரங்கள் எதுவும் தேவையில்லை, ஒரு சிறிய வாடகை வீடு, 3 வேளை சாப்பாடு இருந்தால் போதும், என் சம்பளத்தில் பெரும்பாலான தொகையை நான் எதிர்காலத்திற்காக சேமிப்பேன் என்று முடிவெடுத்தார். அவர் நினைத்தது போலவே மிக கடுமையான சேமிப்பு முறையை பின்பற்றினார். தன் நண்பர்கள் சுற்றுலா செல்லும்போது கூட தன் பணத்தை சேமிப்பதிலேயே குறியாக இருந்தார். ஆனால் ரகுராமனுக்கு 50 வயதை கடந்தபோது அவனது உடல்நிலை சில பின்னடைவுகளை சந்தித்தது. அப்போதுதான் அவர் உணர்ந்தார், தான் இளமை காலத்தின் பல அழகான தருணங்களை, மகிழ்ச்சியான நினைவுகளை முற்றிலும் இழந்துவிட்டோம் என்று. அவரிடம் இப்போது வங்கியில் ஒரு பெரிய தொகை இருந்தது, ஆனால் அதை தன் குடும்பத்தோடு கொண்டாடுவதற்கான இளமையும் ஆரோக்கியமும் அவரிடம் இல்லை. அன்று கொஞ்சம் பணத்தை செலவழித்து என் குடும்பத்தை ஒரு நல்ல இடத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கலாம் என்று அவர் வருந்தினார். 20 வயதில் இருந்த ரகுராமனின் தீவிரமான சேமிப்பு சிந்தனை 50 வயதில் இருந்த ரகுராமனுக்கு ஒரு ஏமாற்றமாக மாறியது. இந்த 2 கதைகளும் நமக்கு உணர்த்தும் பெரிய உண்மை என்னவென்றால், நாம் நம்முடைய எதிர்கால தேவைகளை இன்று இருக்கும் நம்முடைய மனநிலையை வைத்து மட்டுமே கணிக்கக்கூடாது. உளவியலில் இதற்கு வரலாற்றின் இறுதி மாயை, எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி எல்யூஷன் என்று பெயர். அதாவது, நாம் கடந்த காலத்தில் நிறைய மாறியிருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்வோம், ஆனால் இனிமேல் நான் மாற மாட்டேன், இப்போது நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியேதான் இறுதிவரை இருப்பேன் என்று தவறாக நம்புவோம். இந்த நம்பகத்தன்மைதான் நம்முடைய நீண்ட கால முதலீடுகளில் பெரிய பிழைகளை ஏற்படுத்துகிறது. நடுத்தர வர்க்க மனிதர்களாகிய நாம் நம்முடைய நிதியியல் திட்டங்களை வகுக்கும்போது 2 முக்கியமான உத்திகளை பின்பற்ற வேண்டும். முதலாவது, மிக தீவிரமான முடிவுகளை தவிர்க்க வேண்டும். அவாய்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபைனான்சியல் கோல்ஸ். உங்களின் ஒட்டுமொத்த வருமானத்தையும் சேமிக்கிறேன் என்று உங்களின் தற்போதைய வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் ஒட்டுமொத்த பணத்தையும் இன்று ஆடம்பரமாக செலவழித்துவிடவும் கூடாது. இந்த 2 எல்லைகளுக்கும் நடுவில் ஒரு சமநிலையை பேண வேண்டும். ஓரளவிற்கு சேமிப்பு, ஓரளவிற்கு இன்றைய வாழ்க்கை என்ற நடுநிலையே உங்களின் எதிர்கால மாற்றங்களை தாங்கும் வல்லமை கொண்டது. இரண்டாவது, நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை உணரும்போது உங்களின் கடந்த கால முடிவுகளை மாற்றிக்கொள்ள தயங்கக்கூடாது. எக்ஸெப்ட் சங்க் காஸ்ட்ஸ். நான் 5 வருடங்களுக்கு முன்பு கஷ்டப்பட்டு இந்த தொழிலை தொடங்கினேன் அல்லது இந்த முதலீட்டைச் செய்தேன், எனவே நஷ்டம் வந்தாலும் நான் இதை விடமாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அது உங்களின் முந்தைய மனநிலையின் முடிவு. இன்றைய சூழ்நிலைக்கு அது ஒத்துவரவில்லை என்றால் அந்த பழைய முடிவை அங்கேயே கைவிட்டுவிட்டு புதிய பாதையை நோக்கி நகர பழக வேண்டும். மாற்றமே இந்த உலகின் நிலையான விதி. நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்து மனிதராக உங்களின் 30 வருட பொருளாதார பயணத்தை திட்டமிடும்போது உங்களின் மனமும் ஆசைகளும் காலப்போக்கில் மாறும் என்ற உண்மையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் திட்டங்களில் அந்த மாற்றங்களுக்கான நெகிழ்வுத்தன்மையை, ஃப்ளெக்சிபிலிட்டி எப்போதும் வைத்திருங்கள். அப்போதுதான் காலத்தின் ஓட்டத்திற்கு ஏற்ப உங்களால் மன அமைதியுடனும் உண்மையான நிதி சுதந்திரத்துடனும் வாழ முடியும். சாப்டர் 15. நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் ஒரு பொதுவான விளம்பரத்தையோ அல்லது அறிவிப்பையோ பார்க்கும்போது நம் கண்கள் சட்டென்று பிரகாசமாகும். 1 வாங்கினால் 1 இலவசம், இந்த திட்டத்தில் சேர்ந்தால் எவ்வித கட்டணமும் இன்றி உங்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும் போன்ற வார்த்தைகள் நம்மை எளிதில் கவர்ந்துவிடும். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பொருள் நமக்கு எவ்வித விலையும் இன்றி முற்றிலும் இலவசமாக கிடைத்துவிடும் என்று நாம் ஆழமாக நம்புகிறோம். ஆனால் நிதியுலகின் பெரிய கசப்பான உண்மை என்னவென்றால் இங்கு எதுவுமே இலவசம் இல்லை என்பதுதான். ஒவ்வொரு லாபத்திற்கும் பின்னால், ஒவ்வொரு வெற்றிக்கு முன்னால் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு மறைமுக விலை இருக்கிறது. அந்த விலையை நாம் பணமாக மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதில்லை, அது பயம், மன அழுத்தம், சந்தேகம் மற்றும் பொறுமை போன்ற உணர்வுகளின் வடிவிலும் இருக்கலாம்.
இதனை புரிந்து கொள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்த நடராஜன் என்ற மனிதரின் முதல் கதையை பார்ப்போம். நடராஜன் தன் வாழ்நாளில் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு 5 லட்சம் ரூபாயை சேமித்து வைத்திருந்தார். பங்குச்சந்தையின் மூலம் பலரும் பெரும் லாபம் ஈட்டுவதைக் கண்டு அவருக்கும் அந்த பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. அவர் ஒரு நல்ல நிறுவனத்தின் பங்குகளை தேர்ந்தெடுத்து அந்த 5 லட்சம் ரூபாயையும் முதலீடு செய்தார். எண்களின் அடிப்படையில் அந்த நிறுவனம் அடுத்த 10 வருடங்களில் மாபெரும் வளர்ச்சி அடையும் என்று அவர் கணக்கு போட்டார். ஆனால் அவர் முதலீடு செய்த அடுத்த சில வாரங்களிலேயே உலகளாவிய சந்தையில் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டது. நடராஜன் முதலீடு செய்த அந்த 5 லட்சம் ரூபாயின் மதிப்பு சில நாட்களிலேயே 4 லட்சமாகவும் பின்னர் 3,50,000ஆகவும் குறைந்தது. தினசரி செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பங்குச்சந்தை வீழ்ந்தது, முதலீட்டாளர்கள் நஷ்டம் என்ற செய்திகள் அசுர வேகத்தில் பரவின. நடராஜனுக்குள் ஒரு மாபெரும் பயமும் நடுக்கமும் தொற்றிக்கொண்டது. அவரால் இரவில் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. தன் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் மொத்தமாக அழிந்துவிடுமோ என்ற பயத்தில் அவர் அந்த பங்குகளை உடனே நஷ்டத்திற்கு விற்றுவிட்டு வெளியேறினார். நடராஜன் இந்த இடத்தில் ஒரு மாபெரும் நிதியியல் பாடத்தை கற்றுக்கொண்டார். பங்குச்சந்தையில் நீண்ட கால முதலீட்டின் மூலம் பெரும் லாபம் சம்பாதிக்கலாம் என்பது உண்மைதான். ஆனால் அந்த லாபத்தை பெறுவதற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய விலை என்ன தெரியுமா? அதுதான் சந்தையின் ஏற்ற இறக்கங்களை சகித்துக் கொள்ளும் மனப்பக்குவம், வாலட்டிலிட்டி ஃபீ. அந்த பயத்தையும் மன அழுத்தத்தையும் ஒரு விலையாக கொடுக்க நடராஜன் தயாராக இல்லாததால் அவர் அந்த பயணத்தில் தோல்வியடைந்தார். நீங்கள் ஒரு திரையரங்கிற்குச் சென்று படம் பார்க்க வேண்டுமானால் நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும். அதேபோல முதலீட்டில் பெரும் லாபத்தை அடைய வேண்டுமானால் இந்த உணர்வுபூர்வமான கட்டணத்தை நீங்கள் செலுத்தித்தான் ஆக வேண்டும். இப்போது நாம் இரண்டாவது கதையை பார்ப்போம். இது ஒரு தனியார் நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக வேலை பார்த்து வந்த விவேக் என்ற இளைஞனின் கதை. விவேக்கிற்கு தன் கையில் இருக்கும் பணத்தை விரைவாக இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற அசுர வேகம் இருந்தது. ஒரு நாள் அவனது நண்பன் ஒருவன் வந்து, என்னிடம் ஒரு புதிய இணையவழி முதலீட்டு திட்டம் இருக்கிறது. இதில் நீங்கள் 1 லட்சம் ரூபாய் போட்டால் அடுத்த 6 மாதங்களில் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் எவ்வித ஆபத்துமின்றி முற்றிலும் இலவசமாக கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறினான். விவேக் தன் பேராசையின் காரணமாக அந்த திட்டத்தில் இருந்த ஆபத்துகளை ஆராய தவறினான். நம்முடைய உழைப்பு இல்லாமல் எவ்வித விலையும் கொடுக்காமல் இவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கிறதே என்று மகிழ்ந்து தன் சேமிப்பு முழுவதையும் அதில் கொட்டினான். முதல் 2 மாதங்கள் அவனுக்கு சிறிய தொகை லாபமாக வந்தது. ஆனால் 3வது மாதத்தில் அந்த இணையதளம் முற்றிலும் முடக்கப்பட்டது. அந்த போலி நிறுவனம் ஒட்டுமொத்த பணத்தையும் சுருட்டிக்கொண்டு ஓடிவிட்டது. விவேக் அதிர்ச்சியில் உறைந்து போனான். எவ்வித விலையும் கொடுக்காமல் எவ்வித ஆபத்தும் இன்றி ஒரு மாபெரும் லாபத்தை பெற நினைத்த அவனது அறியாமை அவனது ஒட்டுமொத்த சேமிப்பையும் அழித்துவிட்டது. பல நடுத்தர வர்க்க மனிதர்கள் செய்யும் தவறு என்னவென்றால் அவர்கள் முதலீட்டில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை ஒரு அபராதமாக ஃபைன் பார்க்கிறார்கள். நீங்கள் ஒரு போக்குவரத்து விதியை மீறும்போது காவலர்கள் உங்களுக்கு அபராதம் விதிக்கிறார்கள். அபராதம் என்பது நீங்கள் செய்த தவறுக்காக கொடுக்கப்படும் ஒரு தண்டனை. ஆனால் ஒரு விலையுயர்ந்த பொருளை வாங்கும்போது நீங்கள் செலுத்தும் தொகை என்பது கட்டணம், ஃபீ. பங்குச்சந்தை சரிவடையும் போது உங்களின் போர்ட்ஃபோலியோ மதிப்பு குறைவது என்பது நீங்கள் செய்த தவறுக்கான அபராதம் அல்ல, அது அந்த முதலீட்டு பயணத்தின் ஒரு தவிர்க்க முடியாத கட்டணம் ஆகும். நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்து மனிதராக ஒரு பெரிய நிதி இலக்கை அடைய விரும்பினால் அந்த பாதையில் வரும் சவால்களையும் பயத்தையும் தற்காலிக நஷ்டங்களையும் ஒரு கட்டணமாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். எப்போது நீங்கள் அந்த உணர்வுபூர்வமான விலையை கொடுக்க தயாராக இருக்கிறீர்களோ அப்போதுதான் உங்களால் அந்த பயணத்தின் இறுதியில் இருக்கும் மாபெரும் வெற்றியை பெற முடியும். இந்த உலகத்தில் எவ்வித உழைப்பும் எவ்வித ஆபத்தும் இல்லாத இலவசமான லாபங்கள் அனைத்தும் ஏமாற்றுக்காரர்களின் வலை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பணத்தின் உளவியலில் இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் ஆக பெரிய பாடம் இதுதான். எதற்கும் ஒரு விலை உண்டு, அதை உணர்ந்து அந்த விலையை மனப்பூர்வமாக செலுத்த தயாராக இருங்கள். உங்களின் பேராசையை கட்டுப்படுத்தி குறுக்கு வழிகளை தேடாமல் முறையான முதலீட்டு முறையை பின்பற்றுங்கள். அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் உங்களை நடுத்தர வர்க்க சிறையிலிருந்து நிரந்தரமாக விடுதலை செய்யும் உண்மையான நாணயமாகும். சாப்டர் 16. நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் ஒரு பொதுவான காட்சியை நாம் தினமும் பார்க்க முடியும். அண்டை வீட்டுக்காரர் ஒரு புதிய நவீன ரக அலைபேசியை வாங்கினால் அல்லது உறவினர் ஒருவர் ஒரு ஆடம்பர பகுதிக்கு சுற்றுலா சென்று வந்த படங்களை இணையத்தில் பகிர்ந்தால் நமக்குள் ஒரு விதமான பதற்றம் தொற்றிக்கொள்ளும். அவர்கள் செய்கிறார்கள், எனவே நாமும் அதை செய்ய வேண்டும். அவர்கள் இந்த முதலீட்டை பற்றி பேசுகிறார்கள், எனவே நாமும் நம் பணத்தை அங்கே போட வேண்டும் என்று யோசிக்கத் தொடங்குவோம். நாம் யாருக்காக விளையாடுகிறோம், நம்முடைய நிஜமான ஆட்டக்களம் எது என்பதை யோசிக்காமல் அடுத்தவர்களின் நிதியியல் ஆட்டத்தை பார்த்து நாமும் நம்முடைய காய் நகர்த்தல்களை செய்கிறோம்.
இந்த அத்தியாயத்தில் மார்கன் ஹவுசல் நீங்களும் நானும் வேறு வேறு மனிதர்கள், நம்முடைய நிதியியல் இலக்குகளும் ஆட்ட விதிகளும் முற்றிலும் மாறுபட்டவை என்ற மிக முக்கியமான பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். இதனை புரிந்து கொள்ள ஒரு தனியார் வங்கியில் எழுத்தராக வேலை பார்த்து வந்த சங்கர் என்ற நடுத்தர வர்க்க மனிதரின் கதையை பார்ப்போம். சங்கர் பல வருடங்களாக தன் வருமானத்தில் ஒரு பகுதியை சிறுக சிறுக சேமித்து வந்தார். அவருடைய ஒரே நோக்கம் இன்னும் 15 வருடங்கள் கழித்து தன் மகளின் உயர்கல்விக்கு ஒரு பெரிய தொகையை சேர்த்து வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அதாவது அவர் ஒரு நீண்ட கால முதலீட்டாளர். ஆனால் அவருடைய அலுவலகத்திற்கு ஒரு புதிய இளைஞன் வேலைக்கு வந்தான். அவன் பெயர் விக்னேஷ். அவன் பகுதி நேரமாக பங்குச்சந்தையில் தினசரி வர்த்தகம், டே ட்ரேடிங் செய்து வந்தான். விக்னேஷ் தினமும் மதிய உணவு இடைவேளையின் போது, இன்று ஒரே நாளில் நான் ஒரு குறிப்பிட்ட பங்கின் மூலம் 10,000 ரூபாய் லாபம் சம்பாதித்தேன் என்று தன் அலைபேசியை காட்டி பெருமை பேசுவான். இதை கேட்க கேட்க பல வருடங்களாக சேமித்து வரும் சங்கரின் மனதில் ஒரு சலனம் ஏற்பட்டது. நாம் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு சேமித்தும் நம் பணம் மெதுவாகத்தான் வளருகிறது. ஆனால் இவன் ஒரே நாளில் இவ்வளவு சம்பாதிக்கிறானே, நாமும் ஏன் இவனைப் போல செய்யக்கூடாது என்று யோசித்தார். சங்கர் ஒரு தவறை செய்தார். அவர் விக்னேஷ் ஆடும் ஆட்டத்தின் விதியை தன் ஆட்டத்திற்கு பயன்படுத்த தொடங்கினார். விக்னேஷ் காலையில் வாங்கி மாலையில் விற்கும் ஒரு குறுகிய கால ஆட்டக்காரர். ஆனால் சங்கரோ நீண்ட கால பாதுகாப்பை தேடும் மனிதர். சங்கர் தன் மகளின் படிப்பிற்காக வைத்திருந்த சேமிப்பில் இருந்து ஒரு பெரும் பகுதியை எடுத்து விக்னேஷ் சொன்ன அந்த விசித்திரமான ஆபத்து நிறைந்த பங்குகளில் முதலீடு செய்தார். துரதிர்ஷ்டவசமாக அடுத்த சில நாட்களில் அந்த நிறுவனத்தின் மீதான ஒரு புதிய அரசு கட்டுப்பாடு காரணமாக அதன் மதிப்பு அசுர வேகத்தில் சரிந்தது. ஒரே வாரத்தில் சங்கரின் முதலீடு பாதியாக குறைந்தது. விக்னேஷ் அந்த சரிவு தொடங்குவதற்கு முன்பே தன் ஆட்ட விதியின்படி ஒரு சிறிய நஷ்டத்தோடு உடனடியாக வெளியேறிவிட்டான். ஆனால் நீண்ட கால முதலீடு என்று நினைத்து அமைதியாக இருந்த சங்கரோ தன் வாழ்நாள் சேமிப்பில் ஒரு பெரும்பகுதியை இழந்து தவித்தார். சங்கர் செய்த ஆகப் பெரிய தவறு என்னவென்றால் அவர் தனக்கு ஒவ்வாத ஒரு ஆட்டக்காரரின் ஆலோசனையை குருட்டுத்தனமாக பின்பற்றியதுதான். நிதியுலகில் இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்துவமான இலக்கு இருக்கும். ஒரு சொகுசு காரை ஒரு வாரத்தில் விற்று லாபம் பார்க்க நினைக்கும் ஒரு பெரும் வர்த்தகரின் விலை கணக்கும், அந்த காரை வாங்கி வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்த நினைக்கும் ஒரு குடும்ப தலைவனின் கணக்கும் ஒன்றாக இருக்க முடியாது. பங்குச்சந்தையில் ஒரு குறிப்பிட்ட பங்கின் விலை மிக அதிகமாக ஏறும்போது அதை ஒரு குறுகிய கால சூதாட்டக்காரர் வாங்குவது அவருக்கு புத்திசாலித்தனமாக இருக்கலாம், ஏனெனில் அவர் இன்னும் சில நிமிடங்களில் அதை விற்றுவிடப் போகிறார். ஆனால் அதை ஒரு நீண்ட கால முதலீட்டாளர் வாங்கினால் அது மாபெரும் நஷ்டத்தில் முடியும். நடுத்தர வர்க்க மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் பிறருடைய நிதியியல் முடிவுகளை பார்த்து நம்முடைய சொந்த திட்டங்களை குலைத்துக் கொள்கிறோம். உங்களுடைய அண்ணனோ அல்லது நண்பரோ ஒரு பெரிய தொகையை கடனாக வாங்கி ஒரு பிரம்மாண்ட வீட்டை தொடங்குகிறார் என்றால் அவரிடம் அதற்கு பின்னால் ஏதேனும் ஒரு கூடுதல் வருமான வழி இருக்கலாம், அல்லது அவருடைய குடும்ப பின்னணி வலுவாக இருக்கலாம். அதை எதையும் ஆராயாமல் அவர் வீடு கட்டிவிட்டார், நாமும் கட்ட வேண்டும் என்று நம்முடைய தகுதிக்கு மீறிய கடன்களுக்குள் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய நிதியியல் ஆட்டத்தின் விதிகளை நீங்கள்தான் எழுத வேண்டும். உங்களுடைய முதலீட்டு காலம் என்ன, உங்களின் குடும்ப தேவைகள் என்ன, உங்களுடைய வருமான எல்லை எது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். பிறருடைய ஆடம்பர செலவுகளையோ அல்லது ஆபத்தான முதலீட்டு வெற்றிகளையோ பார்த்து உங்களின் நிம்மதியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். நீங்களும் அவரும் ஒரே பாதையில் பயணிக்கும் பயணிகள் அல்ல. பணத்தின் உளவியலில் இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் இறுதி பாடம் இதுதான். இந்த உலகில் உங்களை விட உங்களின் பணத்தை பற்றி சிறப்பாக யோசிக்க வேறு யாராலும் முடியாது. உங்களின் தேவைகளுக்கான ஆட்டத்தை நீங்கள் ஆடுங்கள். பிறரின் ஆட்ட விதிகளுக்கு உங்களின் நிதியியல் வாழ்க்கையை பணயம் வைக்காமல் உங்களின் தனித்துவமான இலக்குகளை நோக்கி பணிவோடு பயணிப்பதே உங்களை நடுத்தர வர்க்க சிறையிலிருந்து நிரந்தரமாக காப்பாற்றும் உண்மையான ரகசியமாகும். சாப்டர் 17. நம்முடைய நடுத்தர குடும்பத்து சாப்பாட்டு மேஜைகளிலோ அல்லது மாலை நேரத்து அரட்டைகளிலோ ஒரு விசித்திரமான மனிதரை கடந்து வந்திருப்போம். அவர் எப்போதும் நாடு கெட்டுப் போய்விட்டது, விலைவாசி உயர்ந்துவிட்டது, இன்னும் சில வருடங்களில் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் அழியப் போகிறது, பணத்தை சேமித்து என்ன பயன் என்று மிகவும் எதிர்மறையாக பேசுவார். வியப்பு என்னவென்றால் அவர் அப்படி பேசும்போது சுற்றியிருக்கும் அனைவரும் அதை மிகவும் உற்று கவனிப்பார்கள். யாராவது ஒருவர் வந்து எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும், நம்முடைய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் என்று நேர்மறையாக பேசினால் அவரை ஒரு ஏமாளி போலவோ அல்லது விவரம் தெரியாதவர் போலவோ இந்த சமூகம் பார்க்கும். மனிதர்களாகிய நமக்கு சுபச்செய்திகளை விட ஆபத்துக்களை பற்றிய எச்சரிக்கைகளும் எதிர்மறையான கருத்துகளும் பெசிமிசம் ஏன் இவ்வளவு கவர்ச்சியாக தெரிகின்றன என்பதை பற்றித்தான் இந்த அத்தியாயம் பேசுகிறது. இதனை புரிந்து கொள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் கணக்காளராக வேலை பார்த்து வந்த நடராஜன் என்ற மனிதரின் கதையை பார்ப்போம். நடராஜன் மிகவும் அமைதியான, அதே நேரத்தில் எதற்கும் பயப்படக்கூடிய ஒரு சாமானியர்.
2008ஆம் ஆண்டு உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டபோது தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் மாபெரும் பொருளாதார பேரழிவு வரப்போகிறது என்று நிதியியல் நிபுணர்கள் தொடர்ந்து எச்சரித்து வந்தார்கள். அதை கேட்ட நடராஜன் இனி உலகமே அழியப்போகிறது என்று பயந்து தன் கையில் இருந்த சிறு சேமிப்புகள் அனைத்தையும் பங்குச்சந்தையிலிருந்து நஷ்டத்தோடு அவசரமாக வெளியே எடுத்தார். அதே அலுவலகத்தில் வேலை பார்த்த அவரது நண்பர் ஒருவர், நடராஜன், பொருளாதார வீழ்ச்சி என்பது தற்காலிகமானதுதான், மனித குலம் எப்போதும் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது, எனவே பொறுமையாக இருங்கள் என்று நேர்மறையாக கூறினார். ஆனால் நடராஜனுக்கு அந்த நேர்மறை வார்த்தைகள் ஒரு முட்டாள்தனமாக தெரிந்தன. மாறாக ஆபத்தை பற்றி பேசிய அந்த எதிர்மறை வல்லுநர்களின் வார்த்தைகளே புத்திசாலித்தனமாக தோன்றின. அடுத்த சில வருடங்களில் உலகம் அந்த பொருளாதார புயலிலிருந்து மீண்டு முன்பைவிட அசுர வேகத்தில் வளரத் தொடங்கியது. நடராஜன் பயந்து விற்ற பங்குகளின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது. நடராஜன் எதிர்மறை சிந்தனையின் கவர்ச்சியில் விழுந்து தன் வாழ்நாள் மாபெரும் முதலீட்டு வாய்ப்பை தவறவிட்டு கடனாளியாகவே தொடர்ந்தார். இந்த எதிர்மறை சிந்தனைக்கு ஏன் இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்றால் அது நம்முடைய பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடையது. காடுகளில் வாழ்ந்த காலத்தில் நாளைக்கு நல்ல பழங்கள் கிடைக்கும் என்று நேர்மறையாக சிந்தித்த மனிதர்களை விட அங்கே சிங்கம் வரலாம் என்று எப்போதும் ஆபத்தை பற்றி எச்சரிக்கையாக இருந்த மனிதர்களே உயிர் பிழைத்தார்கள். அதனால் தான் ஆபத்துக்களை பற்றிய செய்திகள் நம் கவனத்தை உடனடியாக ஈர்க்கின்றன. நிதியுலகிலும் நாளை சந்தை வீழும் என்று சொல்பவரை நாம் ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கிறோம், நாளை சந்தை ஏறும் என்று சொல்பவரை ஒரு போலி விளம்பரதாரராக ஒதுக்கிவிடுகிறோம். ஆனால் பொருளாதார வரலாற்றை உற்று நோக்கினால் ஒரு உண்மை புரியும். உலகத்தில் தற்காலிகமாக பல வீழ்ச்சிகளும் போர்களும் நோய்த்தொற்றுகளும் வந்தாலும் நீண்ட காலத்தில் மனிதர்களின் உழைப்பும் தொழில்நுட்பமும் எப்போதும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை வளர்ச்சியை நோக்கியே அழைத்துச் சென்றிருக்கின்றன. எதிர்மறை சிந்தனை என்பது உங்களுக்கு ஒரு தற்காலிக பாதுகாப்பை தரலாமே தவிர அது உங்களை ஒருபோதும் செல்வச் செழிப்புடன் வாழ வைக்காது. முடித்தற்கு முன்பாக இதற்கொரு குட்டி உதாரணத்தை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அடுத்த வருடம் கடுமையான வறட்சி வரப்போகிறது என்று ஊரே பேசியதை கேட்டு அவர் பயந்து தன் நிலத்தில் விதைகளை விதைக்காமல் அப்படியே போட்டு வைத்தார். ஆனால் அவருடைய அண்டை வீட்டு விவசாயி வறட்சி வரலாம் என்ற எச்சரிக்கையை மனதில் கொண்டு அதற்கேற்ப நீர் மேலாண்மை செய்து பயிர்களை விதைத்தார். அந்த வருடம் ஓரளவிற்கு மழை பெய்தது. பயந்த விவசாயியின் நிலம் தரிசாக கிடந்தது. முயன்ற விவசாயியின் நிலம் ஓரளவிற்கு விளைச்சலை கொடுத்தது. பணத்தின் உளவியலில் இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுதான்: ஆபத்துக்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், ஆனால் அந்த எதிர்மறை சிந்தனை உங்களின் எதிர்கால வளர்ச்சியை முடக்கிவிடக் கூடாது. தற்காலிக வீழ்ச்சிகளைக் கண்டு அஞ்சாமல் நீண்டகால மனித உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த நேர்மறையான அதே நேரத்தில் எச்சரிக்கையான மனப்பக்குவமே உங்களை நடுத்தர வர்க்க சிறையிலிருந்து நிரந்தரமாக விடுதலை செய்யும் உண்மையான ரகசியமாகும். சாப்டர் 18. நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் ஏதேனும் ஒரு பெரிய நிதி நெருக்கடியோ அல்லது இக்கட்டான சூழ்நிலையோ ஏற்படும்போது நம்முடைய சிந்திக்கும் திறன் முற்றிலும் மாறிவிடுகிறது. சாதாரண காலங்களில் மிகவும் புத்திசாலியாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும் மனிதர்கள் கூட ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் மாபெரும் ஏமாற்று வேலைகளையும் கற்பனையான கதைகளையும் மிக எளிதாக நம்பிவிடுவார்கள். நமக்கு ஒரு விஷயம் உண்மையாக நடக்க வேண்டும் என்ற தீவிரமான ஆசை இருக்கும்போது அதை பற்றி சொல்லப்படும் எந்த ஒரு பொய்யையும் உண்மை என்று நம்முடைய மனம் நம்பத் தொடங்கும். இந்த உளவியல் பலவீனத்தை பற்றித்தான் இந்த அத்தியாயம் மிக ஆழமாக பேசுகிறது. நடுத்தர வர்க்க மனிதர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு மெல்லிய பொருளாதார கோட்டின் மீதுதான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மாதச் சம்பளம் தப்பினாலோ அல்லது எதிர்பாராத மருத்துவச் செலவு வந்தாலோ ஒட்டுமொத்த குடும்பத்தின் நிம்மதியும் குலைந்துவிடும். இத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் தங்களின் எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் இருக்கும்போது பகுத்தறிவுடன் சிந்திப்பதை விடுத்து தங்களுக்கு தேறுதல் தரும் கதைகளை நோக்கி ஓடத் தொடங்குகிறார்கள். இதுவே ஏமாற்றுக்காரர்களுக்கு மாபெரும் முதலீடாக மாறிவிடுகிறது. இதனை புரிந்து கொள்ள ஒரு சிறிய நகரத்தில் பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்து வந்த மாணிக்கம் என்ற நடுத்தர வர்க்க மனிதரின் முதல் கதையை பார்ப்போம். மாணிக்கத்திற்கு தன் மகளின் மருத்துவ படிப்பிற்காக அடுத்த ஓராண்டிற்குள் ஒரு பெரிய தொகை தேவைப்பட்டது. அவருடைய சேமிப்போ மிக குறைவாக இருந்தது. இந்த மாபெரும் நிதி நெருக்கடியால் அவர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தார். ஒரு நாள் அவருடைய தொலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் ஒரு புதிய இணையவழி முதலீட்டு திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்தால் அடுத்த 6 மாதங்களில் உங்களின் பணம் 10 மடங்கு உயரும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. சாதாரண காலத்தில் மாணிக்கம் இதை ஒரு போலி திட்டம் என்று தூக்கி எறிந்திருப்பார். ஆனால் இப்போது அவருக்கு பணம் அத்தியாவசிய தேவையாக இருந்தது. தன் மகள் எப்படியாவது மருத்துவராக வேண்டும், அதற்கு இந்த பணம் உதவி செய்யும் என்ற அவரது தீவிரமான ஆசை அந்த போலி திட்டத்தில் இருந்த பேராபத்துகளை முற்றிலும் மறைத்துவிட்டது. அவர் தன் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் தன் மனைவியின் நகைகளையும் அடகு வைத்து அந்த திட்டத்தில் முதலீடு செய்தார்.
முதல் 2 மாதங்கள் அவருக்கு சிறிய தொகை லாபமாக வருவது போல இணையதளத்தில் காட்டப்பட்டது. அதை பார்த்து அவர் மேலும் சிலரிடம் கடன் வாங்கி முதலீட்டை பெருக்கினார். ஆனால் 3வது மாதத்தின் இறுதியில் அந்த இணையதளம் முற்றிலும் முடக்கப்பட்டது. அந்த போலி நிறுவனம் ஒட்டுமொத்த பணத்தையும் சுருட்டிக்கொண்டு ஓடிவிட்டது. மாணிக்கம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். மாணிக்கம் ஏன் அதை நம்பினார் என்றால், அந்த பொய் உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் மனதார ஆசைப்பட்டார். அவரது வறுமையும் அவசரமும் அவரது பகுத்தறிவை மழுங்கடித்துவிட்டன. நாம் வாழும் இந்த நிதியுலகில் 2 விதமான மாபெரும் மாயைகள் இருக்கின்றன. முதலாவது, நமக்கு புரியாத ஒரு சிக்கலான விஷயத்தை நாம் முழுமையாக புரிந்துவிட்டது போல நினைப்பது. இரண்டாவது, இந்த உலகம் நம்முடைய விருப்பப்படியே இயங்குகிறது என்று கற்பனை செய்வது. பங்குச்சந்தையின் மாபெரும் வீழ்ச்சிகளுக்கு முன்போ அல்லது பெரிய பொருளாதார குமிழ்கள் உருவாகும் போதோ இந்த விசித்திரமான உளவியல் தான் வேலை செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட பங்கின் விலை எந்த ஒரு அடிப்படையான நிதி ஆதாரமும் இன்றி ஏறிக்கொண்டே இருக்கும்போது, இனி இந்த சந்தை ஒருபோதும் வீழாது என்ற கதையை ஒட்டுமொத்த சமூகமும் கூட்டு சேர்ந்து நம்பத் தொடங்கும். ஏனெனில் அந்த சந்தை ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் சுயநல ஆசையாக இருக்கிறது. ஒரு கதையை ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் தொடர்ந்து பேசும்போது அது பொய்யாக இருந்தாலும் சமூகத்தின் பார்வையில் உண்மையாக மாறிவிடுகிறது. நடுத்தர வர்க்க மனிதர்கள் பெரும்பாலும் இத்தகைய கூட்டு மாயைகளில் சிக்கி தங்களின் கடின உழைப்பின் பணத்தை இழக்கிறார்கள். நடுத்தர வர்க்க மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் நம்முடைய அன்றாட தேவைகளின் அடிப்படையில் சொந்தமாக போலி தேறுதல் கதைகளை உருவாக்குகிறோம். நம்மிடம் இருக்கும் கடனை எப்படியாவது அடைக்க வேண்டும் அல்லது ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை தீவிரம் அடைந்து வரும்போது, யாராவது வந்து ஒரு ஆபத்தான குறுக்கு வழியை சொன்னால் நம்முடைய பகுத்தறிவு வேலை செய்வதை நிறுத்திவிடுகிறது. நாம் எதை நம்ப விரும்புகிறோமோ அதை மட்டுமே உலகம் நமக்கு காட்டுகிறது. இதனை விருப்ப சிந்தனை என்று அழைப்பார்கள். உங்களிடம் பணம் குறைவாக இருக்கும்போது நீங்கள் எண்களையோ அல்லது அதன் பின்னணியில் இருக்கும் உண்மைகளையோ பார்ப்பதில்லை. மாறாக, உங்களுடைய தற்போதைய வறுமைக்கு உடனடி தீர்வு தரும் கவர்ச்சிகரமான கதைகளை மட்டுமே தேடி ஓடுகிறீர்கள். இந்த ஏமாற்று திட்டங்கள் அனைத்தும் மனிதர்களின் பேராசையை விட அவர்களின் அவசரத்தையும் தேவையையும் தான் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன. முடித்தற்கு முன்பாக நாம் 2வது கதையை பார்ப்போம். இது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற கணேசன் என்பவரின் கதை. ஓய்வூதிய பணம் கையில் வந்தவுடன் அதை எங்கு முதலீடு செய்து தன் மாதாந்திர செலவுகளை கையாள்வது என்று தெரியாமல் தவித்தார். வங்கிகளில் வட்டி விகிதம் குறைவாக இருந்ததால் அவரது மாதாந்திர தேவைகளுக்கு பணம் பற்றாக்குறையாக இருந்தது. அப்போது ஒரு போலி நிதி ஆலோசகர் அவரிடம் வந்து ஒரு விசித்திரமான தங்க முதலீட்டு திட்டத்தை கூறினார். அதில் மாதந்தோறும் அசாத்தியமான உயர் வட்டி தருவதாக கூறப்பட்டது. கணேசனின் நண்பர்கள் பலர், கணேசன், இதில் ஏதோ தப்பு இருக்கிறது, சந்தை நிலவரத்தை விட இவ்வளவு வட்டி தர சாத்தியமே இல்லை, இதை பற்றி எவ்வித அரசு அங்கீகாரமும் இல்லை என்று எச்சரித்தார்கள். ஆனால் கணேசன், இல்லை, அவர் மிகவும் நேர்மையானவர் போல பேசுகிறார், இந்த திட்டம் என் குடும்பத்தின் எதிர்காலத்தை காப்பாற்றும், என் பிள்ளைகளின் திருமணத்திற்கு உதவும் என்று வாதாடினார். அவர் அந்த ஆலோசகரையோ அல்லது அந்த நிறுவனத்தையோ நம்பவில்லை. மாறாக, தன் ஓய்வூதிய பணம் பாதுகாப்பாக பெருக வேண்டும், தன் குடும்ப கடன்கள் அடைய வேண்டும் என்ற தன் சொந்த ஆசையை தான் அவர் நம்பினார். அந்த ஆசை அவருக்கு உண்மையை சுட்டிக்காட்டிய நண்பர்களின் வார்த்தைகளை விட பொய்யான கதைகளை அழகாக காட்டியது. சில மாதங்களில் அந்த ஆலோசகர் பணத்தை சுருட்டிக்கொண்டு ஓடிவிட்டார். கணேசன் தன் பேராசையின் கதையினாலேயே ஏமாற்றப்பட்டார். பணத்தின் உளவியலில் இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் இறுதி பாடம் இதுதான்: ஒரு நிதியியல் திட்டம் உங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு தீவிரமாக ஆசைப்படுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் தனியாக வைத்துவிட்டு யதார்த்தமான உண்மைகளையும் எண்களையும் மட்டும் பார்க்க பழகுங்கள். கவர்ச்சிகரமான கதைகளை நம்பாமல் பாதுகாப்பான மற்றும் முறையான முதலீட்டு பாதையை தேர்ந்தெடுப்பதே உங்களை நடுத்தர வர்க்க சிறையிலிருந்து நிரந்தரமாக காப்பாற்றும் உண்மையான கேடயமாகும். உங்களின் அவசரமே உங்களின் ஆகப்பெரிய எதிரி என்பதை உணர்ந்து நிதானத்துடன் உங்களின் நிதியியல் முடிவுகளை எடுங்கள். சாப்டர் 19. நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல நம் நிதியியல் வாழ்விலும் 2 முக்கிய கூறுகள் உள்ளன. முதலாவது நாம் சம்பாதிக்கும் எண்கள், இரண்டாவது நம்முடைய தனிப்பட்ட குணம் மற்றும் அன்றாட பழக்க வழக்கங்கள் ஆகும். நாம் இதுவரை படித்த அத்தனை அத்தியாயங்களின் மிக முக்கியமான மாபெரும் தத்துவங்களையும் ஒரு புள்ளியில் மிக நேர்த்தியாக இணைக்கும் உன்னதமான இறுதிப் பகுதிதான் இந்த அத்தியாயம். நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் நாம் பலவிதமான நிதியியல் ஆலோசனைகளை கடந்து வந்திருப்போம். பணத்தை சேமிக்க வேண்டும், பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும், கடன்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று பலரும் பலவிதமாக சொல்வார்கள். ஆனால் இவை அனைத்தையும் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் எப்படி ஒன்றாக இணைத்துச் செயல்படுத்துவது என்பதில் நமக்கு எப்போதும் ஒரு பெரிய குழப்பம் நீடிக்கும்.
நாம் கற்றுக்கொண்ட அத்தனை பாடங்களையும் ஒன்றாகச் சேர்த்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு எளிய வழிகாட்டியாக மாறுவது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த அத்தியாயம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நிதி வெற்றி என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூத்திரத்தை அல்லது கணக்கை பின்பற்றுவதில் இல்லை. அது உங்களுடைய அன்றாட நடத்தையையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துவதில் தான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய பொருளாதார படிப்புகளை படித்திருந்தாலும் அவசர காலத்தில் உங்களுடைய பயத்தையும் பேராசையையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் உங்களின் ஒட்டுமொத்த படிப்பும் முற்றிலும் வீணாகிவிடும். நடுத்தர வர்க்க மனிதர்களாகிய நாம் நம்முடைய பொருளாதார வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை உத்திகளையும் நம்முடைய அன்றாட பழக்கவழக்கமாக மாற்ற வேண்டும். நம்முடைய சமூகத்தில் நடுத்தர வர்க்க மனிதர்கள் சந்திக்கும் ஆக பெரிய சவால் என்னவென்றால், அவர்களுக்கு பணத்தை பற்றிய தொழில்நுட்ப கணக்குகள் ஓரளவிற்கு தெரிந்திருந்தாலும் அதை தங்களின் உணர்வுகளோடு எப்படி பொருத்துவது என்று தெரிவதில்லை. பேராசையும் பயமும் நம்முடைய கணக்குகளை எப்போதும் மாற்றிவிடுகின்றன. நாம் ஒரு திட்டத்தை தீட்டும்போது இருக்கும் நிதானம் சந்தை வீழும்போதோ அல்லது அண்டை வீட்டாரை பார்க்கும்போதோ நம்மிடம் இருப்பதில்லை. எனவே நாம் கற்ற அத்தனை பாடங்களையும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்க்கை முறையாக மாறுவது எப்படி என்று பார்ப்போம். இதனை புரிந்து கொள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் நடுத்தர பதவியில் வேலை பார்த்து வந்த சீனிவாசன் என்ற மனிதரின் கதையை பார்ப்போம். சீனிவாசன் ஒரு சாதாரண குடும்ப பின்னணியை கொண்டவர். அவர் தன் 30 வருட பணி வாழ்க்கையில் ஒரு மாபெரும் பொருளாதார மேதையாகவோ அல்லது அதிபுத்திசாலியாகவோ செயல்படவில்லை. ஆனால் அவரிடம் சில எளிய மற்றும் உறுதியான பழக்கங்கள் இருந்தன. அவர் தன் வாழ்நாளில் ஒருபோதும் தன் தகுதிக்கு மீறிய ஆடம்பர பொருட்களை வாங்கியதே இல்லை. பிறரை கவர வேண்டும் என்ற ஈகோவிற்காக அவர் தன் பணத்தை வீணடித்ததே இல்லை. அவர் செய்ததெல்லாம் மிகவும் எளிமையான விஷயங்கள் தான். சம்பளம் வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தவறாமல் சேமிப்பு கணக்கிற்கு மாற்றிவிடுவார். சந்தை எவ்வளவு பெரிய வீழ்ச்சிகளை சந்தித்த போதும் பொருளாதாரம் மீண்டும் மீண்டு வரும் என்ற நேர்மறையான நம்பிக்கையுடன் தன் நீண்ட கால முதலீடுகளை அப்படியே தொடர்ந்தார். அவசர காலங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை தனியாக எடுத்து வைத்திருந்ததால் நிறுவனங்களில் ஏற்பட்ட ஆட்குறைப்பு நடவடிக்கைகளின் போது கூட அவர் எவ்வித பயமும் இன்றி அமைதியாக இருந்தார். அவர் தன் தேவைகளையும் ஆசைகளையும் எப்போதும் தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருந்தார். அவருடைய நண்பர்கள் அவரிடம், சீனிவாசன், உனக்கு கொஞ்சம் கூட நவீன காலத்து வாழ்க்கை முறையை பற்றி தெரியவில்லை, இன்னும் பழைய காலத்து ஆள் போல வாழ்கிறாய் என்று கேலி பேசுவதுண்டு. ஆனால் சீனிவாசன் எதற்கும் அசையவில்லை. தனக்கு எது நிம்மதியோ எது தன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்போ அதை மட்டுமே அவர் தொடர்ந்து செய்து வந்தார். காகிதத்தில் இருக்கும் அசாத்திய லாபங்களை விட தன் இரவுகளின் நிம்மதியான தூக்கமே முக்கியம் என்று அவர் உறுதியாக நம்பினார். சீனிவாசனின் பணி வாழ்க்கை முடிவுக்கு வந்தபோது அவரிடம் ஒரு மாபெரும் சொத்து மதிப்பு சேர்ந்திருந்தது. அவர் நினைத்திருந்தால் தன் வாழ்நாளின் இறுதிப் பகுதியை எந்த ஒரு பண கவலையும் இன்றி மிகுந்த சுதந்திரத்துடன் வாழக்கூடிய பொருளாதார பலத்தை பெற்றிருந்தார். அவரை பொறுத்தவரை பணக்காரனாக காட்சியளிப்பதை விட உண்மையான நிதி சுதந்திரத்துடன் வாழ்வதே ஆக பெரிய வெற்றியாக இருந்தது. அவர் இந்த புத்தகத்தின் அத்தனை தத்துவங்களையும் தன் வாழ்க்கையின் மூலம் நிரூபித்து காட்டினார். நடுத்தர வர்க்கச் சிறையிலிருந்து வெளியேட துடிக்கும் ஒவ்வொரு சாமானியனும் தன் மனதில் பதிக்க வேண்டிய இறுதி பாடங்கள் இவைதான். முதலாவதாக, உங்களுடைய நேரத்தை கட்டுப்படுத்தும் சுதந்திரத்தை உங்களுக்கு வழங்கும் அளவிற்கு சேமிப்பை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்களின் ஆடம்பர மோகத்தை குறைத்து கண்ணுக்கு தெரியாத உங்களின் உண்மையான செல்வத்தை பெருக்குவதில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக, நிதியியல் முடிவுகளில் வெறும் எண்களை மட்டும் பார்க்காமல் உங்களின் குடும்ப நிம்மதிக்கும் இரவு நேர தூக்கத்திற்கும் எது நியாயமானதோ அதை தேர்ந்தெடுத்து அமைதியாக வாழ பழக வேண்டும். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, அந்த வருமானத்தில் எத்தனையோ ஆசை தூண்டல்கள் வந்தாலும் உங்களின் ஈகோவை கட்டுப்படுத்தி எவ்வளவு பணத்தை உங்களின் வசம் சேமித்து வைக்கிறீர்கள் என்பதுதான் உங்களின் உண்மையான பொருளாதார பலத்தை தீர்மானிக்கும். பிறரின் ஆடம்பரங்களை பார்த்து உங்களின் நிம்மதியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். இந்த உலகம் காட்டும் போலி பணக்காரர்களின் தோற்றத்தைக் கண்டு ஏமாந்து உங்களின் நிஜமான சேமிப்பை தொலைத்து விடாதீர்கள். உங்களின் நிதி பாதையில் வெற்றி பெற நீங்கள் பெரும் சொத்துக்களை உடனடியாக சேர்க்க வேண்டியதில்லை. உங்களின் சிறிய சேமிப்புகளின் தொடர்ச்சியான கூட்டு வட்டி உங்களை மிக உன்னதமான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும். நிதானமாகச் செயல்படுவது, அவசர காலங்களில் பதற்றமடையாமல் இருப்பது, தேவையற்ற கடன்களை தவிர்ப்பது போன்ற எளிய விஷயங்கள் தான் உங்களின் நீண்ட கால பயணத்திற்கு பெரும் துணையாக இருக்கும். பணத்தை பற்றிய சரியான புரிதலும் உங்களின் சொந்த நடத்தை பண்புகளும் இணையும் போது மட்டுமே உண்மையான நிதி சுதந்திரம் சாத்தியமாகும். பணத்தின் உளவியல் நமக்கு கற்றுத்தரும் ஆக பெரிய உண்மை என்னவென்றால், பணம் என்பது ஒரு வெறும் காகிதமோ அல்லது எண்களோ அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையை நம் விருப்பப்படி வாழ்வதற்கான ஒரு அற்புதமான கருவி. பிறரின் ஆட்ட விதிகளுக்கு உங்களின் நிதியியல் வாழ்க்கையை பணயம் வைக்காமல் உங்களின் தனித்துவமான இலக்குகளை நோக்கி பணிவோடு பயணிப்பதே உங்களை என்றென்றும் பாதுகாக்கும் உண்மையான அரணாகும்.
உங்களின் பேராசையை கட்டுப்படுத்தி நிதானத்துடனும் பொறுமையுடனும் உங்களின் பொருளாதார எதிர்காலத்தை இன்றே முழுமையாக வடிவமைக்கத் தொடங்குங்கள். அதுவே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தலைமுறைகள் கடந்து நிம்மதியாக வாழ வைக்கும் உண்மையான தத்துவமாகும். சாப்டர் 20. நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் ஒரு பெரிய மனிதரோ அல்லது குடும்ப பெரியவரோ தன் வாழ்க்கையின் இறுதிப் பகுதியில் அமர்ந்து தான் செய்த தவறுகளையும் தனக்கு கிடைத்த அனுபவங்களையும் உண்மையாக ஒப்புக்கொள்ளும் போது அதற்கு தனி மதிப்பு இருக்கும். நாம் இதுவரை புத்தக வடிவில் படித்த அத்தனை பணத்தின் உளவியல் தத்துவங்களும் ஒருபுறமிருக்க, ஆசிரியர் மார்கன் ஹவுசல் இந்த இறுதி அத்தியாயத்தில் தன் சொந்த வாழ்க்கையில் அவர் பணத்தை எப்படி பயன்படுத்துகிறார், அவருடைய தனிப்பட்ட முதலீட்டு தேர்வுகள் என்ன என்பதை எவ்வித ஒளிவுமறைவும் இன்றி ஒப்புதல் வாக்கு மூலமாக கன்ஃபெஷன்ஸ் நமக்கு தருகிறார். ஒரு பொருளாதார அறிஞராக உலகிற்கு பாடம் எடுக்கும் அவரே தன் சொந்த நிதியியல் வாழ்வில் எவ்வளவு எளிய, அதே நேரத்தில் சாமானிய மனிதர்கள் பின்பற்றும் முறைகளை பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு மாபெரும் ஆச்சரியம் ஏற்படும். நிதியியல் கோட்பாடுகளின்படி ஒரு மனிதன் தன் சொத்துக்களை எங்கு முதலீடு செய்தால் அதிகபட்ச வட்டி அல்லது லாபம் கிடைக்குமோ அங்குதான் தன் முழு பணத்தையும் போட வேண்டும் என்று கணக்குகள் சொல்லும். ஆனால் ஆசிரியர் இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலேயே ஒரு கசப்பான உண்மையை ஒப்புக்கொள்கிறார். நான் ஒரு முதலீட்டாளராக அதிக லாபம் ஈட்டுவதை விட இரவில் நிம்மதியாக தூங்குவதையே முதன்மையாக கருதுகிறேன். அதாவது காகிதத்தில் இருக்கும் துல்லியமான எண்களை விட தன் மனதிற்கு தரும் நிம்மதியே மிக முக்கியம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். இது நம்முடைய நடுத்தர வர்க்க மனிதர்களுக்கு ஒரு மாபெரும் பாடம். நாம் பெரும்பாலும் பிறரின் கணக்குகளை பார்த்து நம் நிம்மதியை இழக்கிறோம். ஆனால் ஆசிரியர் தன் சொந்த விருப்பத்திற்கு ஏற்பவே தன் பணத்தை வழிநடத்துகிறார். ஆசிரியரின் முதல் ஒப்புதல் என்னவென்றால், அவரிடம் இருக்கும் சேமிப்பில் ஒரு பெரும் பகுதியை அவர் எவ்வித முதலீடும் செய்யாமல் வெறும் வங்கி கணக்கிலேயே சும்மா வைத்திருக்கிறார். ஒரு சராசரி பொருளாதார நிபுணர் இதை பார்த்தால், பணவீக்கம் உங்களின் பணத்தின் மதிப்பை அழித்துவிடும், இதை உடனே பங்குச்சந்தையில் போடுங்கள் என்று கத்துவர். ஆனால் மார்கன் ஹவுசல் சொல்கிறார், அந்த சேமிப்பு எனக்கு எந்த வட்டியையும் தராமல் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாபெரும் அவசர நிலை அல்லது பொருளாதார புயல் வந்தாலும் நான் யாரிடமும் கையேந்தாமல் என் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள அந்த பணம் எனக்கு மாபெரும் கேடயமாக பயன்படுகிறது. அது தரும் சுதந்திரத்தின் மதிப்பு பங்குச்சந்தை தரும் வட்டியை விட பல மடங்கு அதிகம். அடுத்ததாக அவர் தன் சொந்த வீட்டை பற்றிய ஒரு முக்கிய உண்மையை உடைக்கிறார். அவர் தன் வீட்டை வாங்கும்போது எவ்வித வங்கிக் கடனும் இல்லாமல் தன் கையில் இருந்த முழு பணத்தையும் கொடுத்து வாங்கினார். பொருளாதார விதிகளின்படி மிக குறைந்த வட்டியில் வீட்டுக் கடன் வாங்கிவிட்டு மீதி பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருந்தால் அவர் பெரும் பணக்காரராக மாறியிருக்கலாம். ஆனால் அவர் அதைச் செய்யவில்லை. கடனே இல்லாத ஒரு சொந்த வீட்டில் வசிப்பது தன் மனைவிக்கு தரும் மாபெரும் மன அமைதியும் தன் குடும்பத்திற்கு தரும் உச்சக்கட்ட பாதுகாப்பும் எந்த ஒரு முதலீட்டு லாபத்திற்கும் ஈடாகாது என்று அவர் நம்புகிறார். நிதியியல் முடிவுகள் என்பவை தர்க்கரீதியாக லாஜிக்கல் இருப்பதை விட நம் உணர்வுகளுக்கு உகந்ததாக ரீசனபிள் இருக்க வேண்டும் என்பதற்கு இதுவே ஆகச்சிறந்த உதாரணம். இதனை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழ்ந்து வந்த வேணுகோபால் என்ற சாமானிய மனிதரின் கதையை பார்ப்போம். வேணுகோபால் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு நடுத்தர தொழிற்சாலையில் மேற்பார்வையாளராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். அவருடைய சக ஊழியர்கள் அனைவரும் தங்களின் ஓய்வூதிய பணத்தை எடுத்து அதிக வட்டி தரும் ஆபத்தான சீட்டு நிறுவனங்களிலும் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் முதலீடு செய்தார்கள். அவர்கள் வேணுகோபாலையும் வற்புறுத்தினார்கள். ஆனால் வேணுகோபால் தன் குணத்திற்கு எது ஒத்துவருமோ அதை மட்டுமே செய்ய விரும்பினார். அவர் தன் ஓய்வூதிய பணத்தின் பெரும்பகுதியை எவ்வித ஆபத்தும் இல்லாத அரசு வங்கிகளின் சேமிப்பு திட்டங்களில் மட்டுமே போட்டார். அதில் வட்டி மிக குறைவாகவே கிடைத்தது. ஆனால் வேணுகோபால் தன் மகனிடம் சொன்னார், மகனே, எனக்கு இந்த வயதில் பெரும் பணக்காரனாக மாற வேண்டும் என்ற ஆசை இல்லை. என் வாழ்நாளில் நான் யாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாது. நாளை காலை சந்தை வீழ்ந்தாலும் என் வீட்டு சமையலறையில் அடுப்பு எரிய வேண்டும். இந்த எளிய முதலீடு எனக்கு கொடுக்கும் நிம்மதியான தூக்கம் தான் என் சொத்து. சில வருடங்களில் அந்த பகுதி நேர சீட்டு நிறுவனங்கள் அனைத்தும் திவாலாகி வேணுகோபாலின் நண்பர்கள் பலர் தங்களின் வாழ்நாள் சேமிப்பை இழந்து தெருவிற்கு வந்தார்கள். ஆனால் வேணுகோபால் தன் எளிய பாதுகாப்பான முடிவினால் தன் முதிர்ந்த வயதிலும் மிகுந்த சுயமரியாதையுடனும் நிம்மதியுடனும் வாழ்ந்தார். அவர் பொருளாதார கணக்குகளை வெல்லவில்லை, ஆனால் தன் வாழ்க்கையின் தேவைகளை மிகச் சரியாக வென்றிருந்தார். ஆசிரியர் மார்கன் ஹவுசல் தன் முதலீட்டு பயணத்தை பற்றி கூறும்போது அவர் வெறும் 3 எளிய கொள்கைகளை மட்டுமே தீவிரமாக பின்பற்றுகிறார். முதலாவது, குறைந்த ஆடம்பரம் மற்றும் அதிக சேமிப்பு. இரண்டாவது, கடன்களற்ற எளிய வாழ்க்கை முறை. மூன்றாவது, குறைந்த செலவினங்களை கொண்ட பரந்த சந்தை குறியீட்டு நிதிகளில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், நீண்ட கால முதலீடு. அவர் தன் முதலீடுகளை தினமும் அலைபேசியில் பார்ப்பதோ அல்லது சந்தையின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப மாற்றுவதோ இல்லை. அவர் முதலீடு செய்கிறார், பின்னர் அதை முற்றிலுமாக மறந்துவிட்டு தன் அன்றாட வேலையில் கவனம் செலுத்துகிறார்.
இந்த எளிய அணுகுமுறைதான் அவரை ஒரு மாபெரும் எழுத்தாளராகவும் அமைதியான மனிதராகவும் மாற்றியிருக்கிறது. நடுத்தர வர்க்க மனிதர்களாகிய நாம் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஆகப்பெரிய பாடம் இதுதான். உங்களுடைய பணத்தை வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த உலகமோ அல்லது ஏதோ ஒரு புத்தகமோ தீர்மானிக்க கூடாது. உங்களுடைய குடும்பத்தின் பின்னணி என்ன, உங்களின் மனப்பக்குவம் என்ன, உங்களின் உண்மையான தேவைகள் என்ன என்பதை அறிந்து உங்களுக்கேற்ற தனித்துவமான நிதியியல் பாதையை நீங்களே வடிவமைக்க வேண்டும். பிறரை கவர வேண்டும் என்ற ஈகோவிற்காக ஆடம்பர வலைகளில் சிக்காமல் உங்களின் நிம்மதிக்கும் சுதந்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். பணத்தின் உளவியல் என்ற இந்த மாபெரும் பயணத்தின் இறுதி உண்மை இதுதான். செல்வச் செழிப்பு என்பது உங்களிடம் இருக்கும் பணத்தின் அளவை பொறுத்தது அல்ல. அது உங்களுடைய ஆசைகளையும் ஈகோவையும் நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர் காட்டிய அந்த பணிவும் யதார்த்தமுமே உங்களை நடுத்தர வர்க்க சிறையிலிருந்து நிரந்தரமாக விடுதலை செய்து உண்மையான நிதி சுதந்திரத்தை நோக்கி அழைத்து செல்லும் மாபெரும் வழிகாட்டியாகும். ஒரு நடுத்தர குடும்பத்து மனிதனாக நாம் ஏன் எப்போதும் பணத்தை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறோம், ஏன் அண்டை வீட்டாரை பார்த்து பொறாமைப்படுகிறோம், ஏன் தொடர்ந்து கடன்களை வாங்கி குவிகிறோம் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? இது ஏதோ நம்முடைய தனிப்பட்ட பலவீனம் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் உலக பொருளாதார வரலாறு இருக்கிறது. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு குறிப்பாக அமெரிக்காவிலும் அதன் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த உலகிலும் நுகர்வோர் கலாச்சாரம் கன்சியூமரிசம் எப்படி திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது, அது நம்முடைய இன்றைய நடுத்தர வர்க்க சிந்தனையை எப்படி மாற்றியமைத்தது என்பதை பற்றிய ஒரு வரலாற்று பின்னோட்டம்தான் இந்த இறுதி பகுதி. இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தபோது உலக நாடுகள் அனைத்தும் பெரும் பொருளாதார சரிவை சந்தித்தன. தொழிற்சாலைகள் முடங்கின, கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி தவித்தார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க அரசாங்கங்கள் ஒரு புதிய உத்தியை கையாண்டன. அதுதான் மக்களின் நுகர்வுத் திறனை அதிகரிப்பது. அதாவது மக்கள் எவ்வளவு அதிகமாக பொருட்களை வாங்குகிறார்களோ அவ்வளவு வேகமாக தொழிற்சாலைகள் இயங்கும், பொருளாதாரம் மீண்டும் வளரும் என்று கணக்கு போட்டார்கள். இதற்காக வங்கிக் கடன்களும் தவணை முறை வசதிகளும் மிக எளிதாக்கப்பட்டன. அதுவரை கடன் வாங்குவது பாவம் என்று நினைத்த நடுத்தர வர்க்க மனிதர்களின் மூளைக்குள் கடன் வாங்கி பொருட்களை வாங்குவதுதான் கௌரவம் என்ற புதிய சிந்தனை விதைக்கப்பட்டது. இதனை புரிந்து கொள்ள நம்முடைய இந்திய சமூகத்தில் வாழ்ந்த ராமநாதன் என்ற ஒரு நடுத்தர வர்க்க தந்தையின் கதையை பார்ப்போம். ராமநாதன் 1970களில் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தார். அந்த தலைமுறையில் அவரிடமிருந்த பழக்கம் என்னவென்றால், ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் அதற்காக பல வருடங்கள் சிறுக சிறுக பணத்தை சேமிப்பார். அவரிடம் ஒரு மிதிவண்டி மட்டுமே இருந்தது. கையில் முழு பணம் வந்த பிறகுதான் அவர் தன் வாழ்நாளின் ஆக பெரிய கனவான ஒரு சிறிய சொந்த வீட்டை வாங்கினார். அவரிடம் எவ்வித கடனும் இல்லை, அதனால் அவரிடம் மாபெரும் மன அமைதி இருந்தது. ஆனால் அவரது மகன் கார்த்திக் 2000களின் தொடக்கத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்ந்தபோது ஒட்டுமொத்த சூழ்நிலையும் மாறியிருந்தது. கார்த்திக்கின் கையில் எப்போது பார்த்தாலும் கடன் அட்டைகளும் பலவிதமான தவணை முறை சலுகைகளும் வந்தவண்ணம் இருந்தன. அவனது நண்பர்கள் அனைவரும் ஆடம்பர கார்களையும் நவீன அலைபேசிகளையும் கடனில் வாங்கத் தொடங்கினார்கள். கார்த்திக்கிற்குள் ஒரு சமூக பதற்றம் தொற்றிக்கொண்டது. அனைவரும் வாங்கும்போது நாம் ஏன் வாங்கக்கூடாது என்று யோசித்து தன் தகுதிக்கு மீறிய கடன்களை வாங்கி குவித்தான். ராமநாதனின் தலைமுறை சேமிப்பை நம்பியது. ஆனால் கார்த்திக்கின் தலைமுறையோ வருங்கால வருமானத்தை பணயம் வைத்து இன்றே ஆடம்பரமாக வாழும் நுகர்வு வலையில் சிக்கியது. இந்த கதை உணர்த்தும் உண்மை என்னவென்றால், கடந்த சில தசாப்தங்களாக இந்த உலகம் நம்மை தொடர்ந்து பொருட்களை வாங்கச் சொல்லி வற்புறுத்திக் கொண்டே இருக்கிறது. தொலைக்காட்சி விளம்பரங்கள், சமூக ஊடகங்கள் என எல்லாமே உன்னிடம் இந்த ஆடம்பர பொருள் இல்லை என்றால் நீ சமூகத்தில் மதிக்கப்பட மாட்டாய் என்ற போலி மாயையை உருவாக்குகின்றன. இதன் விளைவாக நடுத்தர வர்க்க மனிதர்களின் வருமானம் உயர்ந்த அளவுக்கு அவர்களின் கடன்களும் மன அழுத்தமும் பல மடங்கு உயர்ந்துவிட்டன. நாம் நம்முடைய மகிழ்ச்சிக்காக பொருட்களை வாங்குவதில்லை, மாறாக பிறருக்கு நம்முடைய தகுதியை காட்டுவதற்காகவே தேவையில்லாத பொருட்களை வாங்கி கடனாளியாக மாறுகிறோம். இந்த புத்தகத்தின் இறுதிப்பாடம் நமக்கு கற்றுத்தருவது இதுதான். நுகர்வோர் கலாச்சாரம் என்பது உங்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உலகளாவிய கட்டமைப்பு. இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் உங்களுடைய தேவை எது, பேராசை எது என்பதை நீங்கள் பிரித்தறிய வேண்டும். பிறரின் வாழ்க்கை முறையோடு உங்களின் பொருளாதார ஒப்பிடாதீர்கள். இந்த வரலாற்று பின்னணியை புரிந்துகொண்டு உங்களின் ஈகோவை கட்டுப்படுத்தி முறையான சேமிப்பையும் எளிய வாழ்க்கையையும் தேர்ந்தெடுப்பதே உங்களை நடுத்தர வர்க்க சிறையிலிருந்து நிரந்தரமாக காப்பாற்றும் இறுதி பேராயுதமாகும்.